திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கிலர் தென்னியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புஷ்பமா நாள் வருத்தது. படிக்கவாமா? படிக்கிறேம்மா. திருச்சிற்றம்பலம். திருமுருகனினால் திருமந்திரம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திலம் விரை கோளும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இன்னொரு பாட்டு படிச்சிடமா? நலங்கத்துறை. திருச்சிட்டம்பலம். பூமியர் போல் வெப்பொழித்த புகழியர் போல் கடல் போற்றி ஆழிமிசைப்பில் கல்மிதப்பில் அணைந்த பிரான். இவங்க பையன் சேட்டை பண்றாங்க, கூப்பிடு. ஆழிமிசைப்பு கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூரார் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. இன்னொரு சைவத்தின் மேல அதை படிக்கவா? இல்லம்மா, அது நிறைவு பண்ணி போயிருமா. திருமண தேவ நாயனார் துதி. குடிமண்ணு சாத்தானோர் கோகுலம் மேய்ப்போன் குரம்பை புக்கு முடிமண்ணு கூணர் திரையாளன் தன்னை முழு தமிழின் படிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டு என் உச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலன் ஆகின்ற அங்கனனே. திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமக சன்னிதானங்களினுடைய குருவருளும் துணை நின்று நம்ம திருமந்திர சிந்தனையை தொடர்ந்து ஒழுங்கா நடத்துறதுக்கு அமைத்து தரணும். இப்ப இன்னைக்கு அமைச்ச வகையில திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்குவோம். இப்போ திருமந்திரத்துல முதல் பகுதியா சிவபரத்துவத்துல உள்ள பாடல்களை இன்னைக்கு சிந்தனையாக மேற்கொள்வோம். திருச்சிற்றம்பலம். திருமூலரினுடைய நோக்கம் நமக்கு பதி பசு பாசா இந்த மூன்றினுடைய உண்மை பொருளை உணர்த்துவது. எப்ப நம்ம இந்த மூணையும் அதனுடைய தன்மையை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து கொண்டு அவ்வாறு உணர்ந்த வழி பதியினிடத்து ஒடுங்கி தம்மை முழுமையுமாக ஒப்படைத்து நிற்கின்ற நிலை வருகிறதோ அப்ப அந்த எம்பெருமானுடைய அறிவின் வழி நமக்கு உணர்த்தப்படுவதுதான் இந்த பேரின்பம். அதுக்குள்ள வழியை எல்லாம் வரிசைப்படுத்தி நமக்கு காட்டுற நூல் இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்துல முதல் பகுதி பாயிரம் முடிச்சதுக்கு அப்புறம் சிவபரத்துவம் பார்த்துட்டு இருக்கிறோம். சிவபரத்துவத்துல 41 பாடல்கள் பார்த்தோம். இந்த 41 பாடல்களில நமக்கு சிவபெருமான் செய்கின்ற பேர் உபகாரத்தை வைத்து சொல்ற விஷயங்கள்லாம் காட்டிட்டு இப்ப அடுத்து வருகின்ற பகுதியிலே அவரை பிரித்து அறியக்கூடிய தன்மை நமக்கு வரணும். மற்ற சமயங்களிலே சொல்லப்படுகின்ற கருத்துகளிலிருந்து எப்படி நம்ம அந்த கருத்துக்களை எல்லாம் உள்ள அந்த கருத்துக்களை உண்மையை அந்த கருத்துகளில் இருக்கின்ற உண்மையை உணர்வதற்கு உள்ள விஷயங்களாக இப்ப காட்டிட்டு இருக்கிறார். யார் யாரும் எல்லாம் சொல்லதான் செய்வாங்க. உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த விஷயங்கள்ல இருக்கிற உண்மையை நம்ம கொஞ்சம் உற்று பார்த்து உணர்ந்து கொள்கின்றோம். கண்ணால் காணக்கூடிய
அறியக்கூடிய பொருளாக இருக்குமானால், 5 பொறிகளால் அறியக்கூடிய பொருளாக இருக்குமானால், அதை நம்ம வந்து கொஞ்சம் பழக்கத்தில, கொஞ்சம் கேட்டு அறிந்ததுல, பார்த்து அறிந்ததுல கொஞ்சம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனா எம்பெருமானை பற்றியும் நம்மை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு விவேகம், ரொம்ப விவேகம் வேணும். அந்த விவேகத்தை ஊட்டக்கூடியதாக இருப்பதுதான் இந்த திருமந்திரம். இப்ப அப்பதான் நமக்கு வந்து யார் யார் என்னென்ன சொன்னாலும் அந்த சொல்லுவதில இருக்கின்ற உண்மை என்ன, யார் யார் எப்படி எப்படி அதை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாமும் நமக்கு எப்படி ஒரு கொஞ்சம் வளர்ந்து வந்த நிலையில உலக விஷயங்கள்லயே நமக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வருதோ, அது போல இந்த உண்மை விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு திருமந்திர பாடம் தான் நமக்கு ரொம்ப துணையாக இருக்கும் அப்படிங்கிறது இப்ப வரிசையா நம்ம பார்த்துட்டு வர்றதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இப்ப 42வது பாடல்ல இருந்து 51வது பாடல் வரைக்கும் பார்க்க சிவபரத்துவத்துல இந்த 42ல இருந்து 51 வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். முதல்ல அந்திவண்ணா என்று ஆரம்பிக்கின்ற பாடல் வாசிக்கிறாங்க. யாரு வாசிக்கிறாங்க? முதல்ல வரலம்மா, அவங்க இப்பதான் வரலன்னு மெசேஜ் போட்டிருக்காங்கம்மா. சரி சரி, அடியனே வாசிடுறேம்மா. வாசிடலாம். சிற்றம்பலம். அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய் வண்ணம் திருந்த அடியார் தொழ முந்திவண்ணா முதல்வா பரனே என்று வந்து இவ்வண்ணம் எம் மனம் புகுந்தானே. கவிதுரை. அந்தி வானம் போலும் நிறம் உடையவனே அரணே சிவனே என்று சிவபெருமானது திருப்பெயர்கள் பலவற்றை சொல்லி தியானத்திற்கு உரிய அவனது வடிவத்தை செம்மை பெற்ற அடியார்கள் வணங்கும் பொழுது நானும் எவ்வுருவிற்கும் முதலாய திருவுருவத்தை உடையவனே தலைவனே மேலானவனே என்று துதித்து வணங்கினேன். அப்பொழுதே ஞானமயனாகிய அவன் இவ்வாறு என் உள்ளத்தில் புகுந்து விட்டான். என்ன ஒரு அருமையான பாட்டு பாருங்க. கேட்கிறப்பே நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. என் உள்ளம் புகுந்தான் அப்படிங்கிறது இல்லையா? உருத்தரியா காலத்தை என் உள் புகுந்து என் உள்ளத்திற்குள்ள அப்பயே அவன் புகுந்து இருக்கிறான் இல்லையா? நமக்கு உடம்பு கிடைக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் நமக்குள்ள புகுந்திருக்கான். அவன் நமக்குள்ள இருக்கின்ற அவனுடைய அந்த பேர் உபகாரம் உட்கார்ந்து 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 அவன் பண்ணிட்டு இருக்கிறான். நமக்கு அது தெரியல எவ்வளவு அவன் உதவி செய்யறான் அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியல. ஏதோ படிக்கிறோம் நூல்கள்ல, இன்னும் கூட அனுபவமாக நமக்கு அதெல்லாம் வரணும் அப்படின்னா அது காலம் எடுக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த அனுபவமா வந்துருச்சுன்னா அப்புறம் எதுக்கு நம்ம இங்க இருக்க போறோம், அதுக்குள்ள நிலைய வேற இல்லையா? அப்ப இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எம்பெருமான் எவ்வளவு உபகாரம் செய்யறான் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாக்குறப்போ அடியார்கள் எல்லாம் எப்படி தொழுதார்கள் அப்படிங்கறத திருமூலர் காமிக்கிறார். திருமூலர் எவ்வளவு பெரிய அடியார், ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் மற்றவர்களை பார்த்து தான் இப்ப தொழுகின்றாராம். அப்ப எம்பெருமான் வந்து உள்ள வந்து புகுந்தான், என் உள்ளத்துக்குள்ள அவன் வந்து புகுந்ததனாலதான் எனக்கு தொழக்கூடிய தன்மை வந்தது. அவ்வாறு நான் தொழக்கூடிய தன்மை வருவதற்கு மத்தவங்க தொழுததை நான் பாக்குறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறார். அப்ப அடியார் கூட்டத்தோட இருக்கிறதனுடைய பயன் எவ்வளவு நல்லா தெரியுது பாருங்க இதுல. ஏன் அந்த அடியார்கள் எல்லாம் எப்படி கும்பிட்டாங்களாம்? அந்திவண்ணா அரணே சிவனே அப்படின்னு வாயில சொல்றது மட்டும் இல்ல, சிந்தை செய்து மனசுக்குள்ள அப்படி எம்பெருமானை பற்றிய அந்த கருத்துக்களை எல்லாம் அப்படி நினைந்து உருகுறாங்க. உருகுகின்ற பொழுது அவர்களையும் அறியாமல வாயில வார்த்தைகளும் வருது. கை வணங்கி தொழுதுன்னு நிற்கிறார்கள், தலை வணங்கி நிற்கிறாங்க. அப்ப மனம் வாக்கு காயம் மூன்றாலையும் அவங்க செய்யற வழிபாடு இந்த 2 அடியில அழகா காமிக்கிறார். அந்திவண்ணா அரணே சிவனே என்று சிந்தை செய்வண்ணம் அப்படின்னா செய்யும் வண்ணம் திருந்த அடியார் தொழ. சிந்தை செய்த வண்ணம் செய்தான்னு கொஞ்சம் போட்டுக்கிட்டா அது தலை தட்டுன்னு தான் வந்திருக்காது. நம்ம வந்து செய்த அப்படின்னு
மனதுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா அந்த பொருளை அழகா புரிஞ்சுக்கிறோம். சிந்தை செய்த வண்ணம் அந்த திருந்த அடியார் தொழ. இந்த அடியார்கள் எல்லாம் சாதாரண அடியார்கள் அல்ல, திருந்தடியார்கள். அப்படியே எம்பெருமானுக்கு தம்மை ஒப்படைத்த அவர்கள். அந்த அடியார்கள் எல்லாம் தொழுவதை பார்த்து நானும் தொழுதேன் அப்படிங்கிறத சொல்றார். இப்ப நான் ஏற்கனவே நம்ம போன வாரமா அதுக்கு முந்தின வாரம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு பாடலிலே பார்த்தோம். சுந்தரர் எப்படி அதனால அந்த பதிகத்தில எல்லாம் சொன்னாருங்கிறது அவர்கள் தொழ கண்டு நானும் இங்கே தொழுகின்றேன் அப்படின்னு அவர் நிறைய பாடல்கள்ல சொல்வார். அது மாதிரி இங்க திருமூலர் சொல்றார், அடியார் தொழ. இவரும் எப்படி சொல்றாரா, இவருடைய மனதிற்குள்ள தோன்றிய வகையில எம்பெருமான புகழ்கிறார். முந்தி வண்ணா, எல்லா பொருளுக்கும் முற்பட்டவனா இருக்கின்றவனே, முதலாய முதல்வன் இல்லையா? என்ன முந்தி வண்ணன் அப்படின்னா அவனுடைய வடிவம் தான் முதல் வடிவம், மற்ற வடிவங்கள் எல்லாம் அப்புறம் வந்த வடிவங்கள் தான். அதை வைத்து அந்த திருவுருவத்தினுடைய அருமையை நமக்கு இந்த இடத்துல சொல்றார். முந்தி வண்ணா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளவன். அப்படி இருக்கிற அவனுடைய வடிவம் தான் முந்திய வடிவம். அந்த முந்திய வண்ணம், முந்தி வண்ணா முதல்வா பரனே என்று வந்து இவ்வண்ணம் எம் மனம் புகுந்தானே. நான் இவ்வாறு கூறும் வண்ணம் வந்து என் மனதிற்குள்ளே புகுந்து கொண்டானே என்று அவர் சொல்லுகிற அந்த உருகி நின்று அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நமக்கும் ஒரு நம்பிக்கையை விட்டது. ஆகா, அவங்களெல்லாம் தொழுகின்றதை பார்த்து நாமும் தொடரும். எப்பயுமே நீங்க சில நேரத்துல கோவிலுக்கு போனோம் அப்படின்னா கோயில ஆளே இல்லைன்னு வைங்களேன், நமக்கு சாமி கும்பிட கூட எப்படியோ இருக்கும். ஆனா நிறைய பேர் இருந்து அப்படியே உரிய கும்பிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா சாமியை கூட பார்க்கணும்னு தோணாது. இவங்களை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எப்படி சாமி கும்பிடு, எப்படி உரிய நிக்கிறாங்க, அப்ப எம்பெருமான் இவங்க கிட்ட உள்ள புகுந்து எப்படி எல்லாம் அருள் செய்யறான் அப்படின்னு இறைவனை இந்த அடியார்களினுடைய தொழுகையிலேயே அவங்க வழிபடுகின்ற அந்த காட்சியிலேயே நம்ம பார்க்கலாம். அது போல ஒரு காட்சியை தான் இந்த இடத்துல திருமூலர் இந்த இடத்துல உணர்த்தி இருக்கிறார். உண்மையிலேயே ரொம்ப அருமையான பாட்டு. இப்படி அவர் சொன்ன அந்த தன்மைதான், அதாவது வெறுமன சிந்தை நின்று தொழுதது மட்டுமல்ல, வாயார சொல்லுதல் அப்படிங்கறதா பிற்காலத்திலே நமக்கு அதுக்கப்புறம் அதாவது திருமூலருக்கு பின்னாடி வந்த தேவார திருவாசகம் இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு இதனை உணர்த்தி நிற்கின்றன இல்லையா? எல்லாரும் அவங்கெல்லாம் தொழுவதை கண்டு நானும் தொழுதனே அப்படின்னு இவர் சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாம் பின்னாடி வந்த பாடல்கள்ல தேவாரத்துல எல்லாம் இதெல்லாம் அமைந்திருக்கிறது. அவர் தேவார திருவாசகம் எல்லாம் வாயார அவர்கள் தம்முடைய உள்ள கிடக்கையை எடுத்து காட்டியதுதான். ஆக எம்பெருமானை வழிபட்டு நிற்கின்ற பொழுது இந்த மூன்றாலும் மனம் வாக்கு காயம்னு மூணாலையும் வழிபட்டு நிக்கணுங்கிற இந்த அவசியத்தை இந்த பாடல் நமக்கு ரொம்ப அழகாகவே உணர்த்தி நிற்கிறது. அடுத்த பாட்டுக்கு போலாமா? போலாம். திருச்சிற்றம்பலம். மனையுள் இருந்தவர் மாதவர் ஒப்பர், நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்பர், பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நீள் இன்பம் தானே. தெளிவுரை. சிவபெருமானே ஒரு பொழுதாயினும் நினைப்பின் இல்லறத்தில் நிற்பவரும் பெரிய தவத்தவரே அவர். துறவராயினார் சிவ தியானத்திலே நிற்பாராயின் ஞானத்தில் நிற்பவர் ஆவர். இல்லறத்தவராயினும் துறவரத்தவராயினும் பனைமரத்தின் மேலே வாழ்ந்தும் அப்பனையின் பயனை அறிந்து நுகர மாட்டாத பருந்து போல சிவனது திருவருளில் நின்றும் அதனை அறிந்து அழுந்த மாட்டாதவர்க்கு பேரின்பம் உண்டாதல் இல்லை. திருச்சிற்றம்பலம். போன பாடல்ல அவ்வளவு அழகா இன்பம் பேரின்பத்தை பெறலாம்னு காட்டின மட்டும் இல்லாம இப்ப அதே சமயம் நீங்க தொழுது நிற்கவில்லை, அந்த அன்போடு இருக்கவில்லை என்றால் உங்களுக்கு அந்த இன்பம் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அப்படிங்கிற கருத்தையும் சேர்த்து வச்சுட்டேன். நீங்க இல்லறத்தவராயிருந்தா என்ன, துறவரத்தவராயிருந்தா என்ன, அன்பு அப்படிங்கறதுதான். எம்பெருமானிடத்து அன்பு செய்தால், அன்பை காட்டினால், அந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற தன்மைதான் வணங்குதல்.
வேற ஒண்ணுமே இல்ல. மனம் வாக்கு காயத்தால் வெளிப்படுத்துதல் தானே. ஒரு பக்கம் அப்படியே உடம்பால உருகுறாங்க, இன்னொரு பக்கம் அப்படியே மனசுல உருகுறாங்க, இன்னொரு பக்கம் வார்த்தைகளாக அந்த உருகின வார்த்தைகள் எல்லாம் வெளியில வருது. அப்ப அந்த அடிப்படையா இருக்கிறது அங்க அன்பு. நேசத்துள் நிற்ப, நினைவுள் இருந்தவர் நேசத்துள் நிற்ப. இங்க நேசம் அப்படிங்கிறது ஞானத்தை உணர்த்துகிறது. தவம் ஞானம். அப்ப தவம் ஞானம் முக்தி, இதுதான் இந்த வரிசைப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முக்தி, முக்திக்கு சாதனம் ஞானம், ஞானத்துக்கு சாதனம் தவம். அப்ப நம்ம மனையறத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இறைவனை வழிபட்டு நிற்கிறோம், இறைவனை நினைந்து நிற்கிறோம், மனசுக்குள்ள அவனை வச்சோம் அப்படின்னாலே அவங்க தவம் செய்தவர்கள். அந்த தவத்தின் பயனாக ஞானம் அடுத்து சித்திக்கும் நிச்சயமாக. சரி, அடுத்து துறவரம் மேற்கொண்டவர்களா, துறவரத்துல இருக்கிற போது அவர்களுக்கு தவம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமை, அவங்களுக்கு இடையூறு என்பது கிடையாது. அப்ப இடையூறு இல்லாத அந்த தவத்தினால் அவர்கள் எளிமையாக ஞானத்தை பெற்றவரா அவர். அப்ப அந்த ஞானத்துல ஞான நெறியில அவங்க நிற்பார்கள். தவ நெறி ஞான நெறி. சரி, இந்த தவ நெறி ஆகட்டும் ஞான நெறி ஆகட்டும் அடிப்படையா இருக்கிறது அன்பு. அப்ப தவ நெறியோ ஞான நெறியோ அன்பு இல்லாமல் பண்ணா அது பிரயோஜனமே இல்லை. அப்ப அந்த நெறிக்குள்ளேயே நின்றும் அங்க அன்பு இல்ல, அன்பை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னா அந்த அன்பை நினைக்கவில்லை, நினையாதவர்க்கு இன்பமும் இல்லை. யாருக்கு அன்பு இல்லையோ அவங்களுக்கு இன்பமும் இல்லை. அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ரொம்ப சிம்பிள். அன்பு இருக்குதான் இன்பம் இருக்கும். இனிதில் இன்பம் என்று உண்டேல் உண்டு அன்பு நிலையே அது நம்ம திருவருட்பயன்ல காட்டுவார் உமாபதி சிவம். வேற இன்னைக்கே கிடைக்குமா அப்படின்னா கிடைக்குமே. எப்படி? நீ அன்பு காட்டு, இன்னைக்கே உனக்கு இன்பம் கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. அதான் இந்த இடத்துல நேசத்துள் நிற்ப அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பனையுள் இருந்த பருந்தது போல, பனைமரத்துக்குள்ளேயே இருந்தாலும் பனைமரத்தினுடைய அருமையோ பழத்தினுடைய அருமையோ அதை உண்டால் இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதோ இந்த பருந்துக்கு தெரியாது, கிளிக்கு தெரியும். அந்த பனைமரத்துல கிளி இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த கிளிக்கு பனைமரத்தினுடைய பழத்தினுடைய அருமை புரியும். பருந்துக்கு புரியுமா? பருந்துக்கு அந்த பனைமரம் தான் சாப்பிடுமா? அதுக்கு அங்கேயே இருந்தாலும் அந்த நெறியிலேயே நின்றாலும் அதனுடைய அருமை தெரியாதவர்களுக்கு அந்த இன்பத்தினுடைய தன்மை வாய்க்க பெறாது. இதுதான் இந்த இடத்துல சொல்றார். பனை அது ஓமையாக பனையுள் இருந்த பருந்தது போல நினையாதவர்க்கு இல்லை நீள் இன்பம் தானே. நீண்ட இன்பம் அப்படிங்கறதுதான் பேரின்பம், தொடர்ந்து இருக்கின்ற இன்பம், அயரா இன்பம். அந்த இன்பம் விட்டு போகாத இன்பம். ஆக இந்த இன்பம் நீள் இன்பம் அப்படிங்கிறது யாருக்கு உண்டு யாருக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த பாடல்ல ரொம்ப அழகாகவே காட்டி விட்டார். ஒரு சில புத்தகத்துல நின் இன்பம் அப்படின்னு இருக்கான், நினையாதவர்க்கு இல்லை நின் இன்பம் தானே அப்படின்னு ஒரு சில புத்தகத்துல இருக்குது போல. அத காட்டி நின் இன்பம் அப்படிங்கிறது பாடம் இல்ல, நீள் இன்பம் என்பதுதான் பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு உரையாசிரியர் ஐயா அருணை வடிவேல் ஐயா நமக்கு அதை ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய புத்தகத்துல நின் இன்பம்னு இருந்ததுன்னா அத நீள் இன்பம்னு மாத்தி எழுதி வச்சுக்கோ. சந்தோஷம். அடுத்த பாட்டுக்கு போலாமா? திருச்சிற்றம்பலம்மா, செல்விமா. திவ்யா பசுங்க. பாடல் எண் 83. அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. பொழிப்புரை. மெய் உணர்ந்தோரால் துதிக்கப்படுகின்றவனும் தேவர்கட்கு தலைவனும் எப்பொருட்கும் முதல்வனும் இவ்வுலகத்தில் தானே நிரம்ப அருளை குறிப்பவனும் மேலானவற்றிற்கெல்லாம் மேலானவனும் எமக்கு தந்தையாய் நிற்பவனும் ஆகிய சிவபெருமானே, நான் அணையா விளக்காக கொண்டு தலையால் வணங்கி மனத்தால் நினைந்து அன்பு செய்து நிற்கின்றேன்.
ரொம்ப சந்தோஷம். திருமூலர் தன் நிலையில வைத்து தான் என்ன செய்தேங்கிறத வைத்து காட்டி இருக்கிறார். சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பாடல்களை நம்ம பாடுகின்ற பொழுது நமக்கு அந்த உணர்வு வரும், நம்மளும் அப்படி வழிபடுகிற மாதிரியான தன்மை வரும். இது ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு உத்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது படிக்கிறவர்களுக்கு தன் அனுபவம் கிடைப்பதற்கு இந்த மாதிரியான பாடல்களை தருவதுங்கிறது ஒரு உத்தி. மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துல நிறைய பாடல்கள் அப்படி இருக்கும். அப்ப அவரே அந்த மாதிரி அனுபவிச்சு அந்த மாதிரி ஒரு உருகி எழுதி இருக்கிறப்ப அந்த பாடல்களை நம்ம பாடுகின்ற போது நம்மளே அந்த மாதிரி எம்பெருமான்ட்ட பேசுற மாதிரியான ஒரு தன்மை, ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அது போல இப்ப இந்த இடத்துல திருமூலரும் எனக்கு நான் இந்த மாதிரி நின்னேன் அப்படின்னு அவர் சொன்னாருனாலும் இந்த பாடலை நம்ம சொல்லுகிற பொழுது நம்மளே அந்த மாதிரி நின்ன மாதிரி நம்ம அப்படி நிக்கிறேன், நான் இப்படி நிக்கிறேன்னு ஒரு அனுபவமா சொல்ற மாதிரியான ஒரு உணர்வை இந்த பாடல்ல நமக்கு தந்திருக்கிறார். அடியார் பரவம் அமர்கிறானே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அடியார்கள் எல்லாம் எப்படி வழிபட்டு நின்றார்கள், அப்படி அடியார்கள் எல்லாம் எதனால அந்த எம்பெருமானை பரவி நிற்கிறார்கள், அவர்கள் பெற்ற ஆனந்தத்தினர். அந்த பரவுகின்ற பொழுது அவர்களுக்கு அப்படி ஒரு பரவசம், அந்த பேரானந்தம் இருக்கு. அடியார் பரவும் அமரர் பிரானை, அந்த ஆனந்தத்தோடு அவர்கள் பாடி பரவுகின்றார்கள். அந்த அவர்கள் பாடிய பரவுவது யாரை? தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கின்ற எம்பெருமானை. அப்படிப்பட்ட எம்பெருமானை முடியால் வணங்கி தலையால வணங்குதல். அப்ப தலையால் வணங்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பானது. தலையால் வணங்குவர் தலையானார்களே ஒரு தேவாரத்துல வரும். யார் ஒருத்தர் இப்படி தலையால் வணங்குகிறார்களோ அவர்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படின்பாரு அந்த தேவாரத்துல. அப்ப தலையால் வணங்குதல் அப்படின்னா என்ன, அத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னு சொன்னா நம்ம மனதுல பணம் தான், அதுக்கப்புறம் தான் தலை வரும். அப்ப மனதுல முழுமையும் தம்மை எம்பெருமானிடத்து ஒப்படைத்தல், முழுவதுமாக தம்மை அடிமையாக எம்பெருமானுடைய சரணங்களிலே திருவடிகளிலே அப்படியே நம்மளுடைய தலையானது அவன் திருவடியில இருப்பது போன்ற ஒரு நிலையிலே இருத்தல், அதுதான் தலையால் வணங்குதல். தாழ்தலை அப்படின்னு சொல்றது எம்பெருமானுடைய திருத்தாள்களிலே நம்முடைய தலையை. இது நேரா ஏதோ எம்பெருமானுடைய திருவடி இங்க தெரியுது அதுல போய் தலையை வச்சோம் அப்படிங்கிறது இல்ல. அப்படியே மனதினால், அப்படியே மனசுலயே முழுமையுமாக எம்பெருமானை எல்லாம் உன்னுடைய திருவடியிலே சமர்ப்பிக்கிறேங்கிற மாதிரி தலையையே நான் இங்க ஒரு திருவடிகளிலே வைத்து விட்டேன் என்பதான உணர்வு. இதுதான் தலையால் வணங்குதல். அத சொல்றாரு இங்க முடியால் வணங்கி. முடியால்னா இந்த வணங்குகின்றவர் ஒரு சாதாரண ஆள் இல்ல, நல்ல ஒரு பெரிய தெரிந்துவன சக்கரவர்த்தி போல நல்ல கிரீட அணிந்த ஒருவர். அந்த நான் இங்க எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அப்படி பெரிய முடித்தரித்து நிற்கின்ற அரசனானாலும் அந்த முடியும் இங்கே உன்னுடைய திருவடியிலே அப்படிங்கிற மாதிரி முடியால் வணங்கி எம்பெருமானே முதல்வனே முன்னி, எம்பெருமானை முன்னி அப்படிங்கிறப்போ அது மனதினால் மனத்தால் நினைந்து அப்படிங்கிறதான். முன்னுதல் அப்படிங்கிறதுக்கு மனத்தால் நினைதல் இல்ல வாயால் சொல்லுதல் ரெண்டும் வைக்கலாம். வாயால சொல்லுதல், சொல்லி படியார் அருளும் பரம்பரை. இந்த படியார் அருளுதல் அப்படின்னு சொன்னா யாருக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து கொடுக்கறது. அதான் படியார அவன் அளக்கிறவன், படியார தர்றவன், எல்லோருக்கும் அருள் புரிபவன். அதுவும் எங்க இந்த உலகத்துல வேற உலகத்துல எல்லாம் இவ்வளவு எல்லாம் கிடையாது. வான உலகத்துல எல்லாம் இந்த மாதிரி எம்பெருமான் அருள்வதில்லை. இந்த மண்ணுலகிலே தான் எம்பெருமான் அவ்வளவு அருள் புரிகின்றான். அது முன்னிய அருள் புரியும். இந்த முன்னிங்கிற வார்த்தை நம்ம வழிபாடு செய்வதற்கும் பொருந்தும், அவன் முன்னி அருள் செய்கின்ற தன்மைக்கும் முன்னி அருள் செய்பவன் அப்படிங்கிற அந்த கருத்துக்கும் பொருந்தும்.
எந்த பாட்டுல ஒரு திருவம்பாவையில உண்மை அவன் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மாயறிப்போம் முன்னை கடலை சுருக்கியும் முன்னி அருள்கிறாள் இல்லையா? அம்மை அருள் செய்கின்ற அந்த தன்மை எப்படி இருக்குதா? முன்னி வந்து அருள் செய்கிறாள். அவள் அருள் செய்வது போல மழையே நீ பொழிவாயாக அவர் அந்த பாட்டுல சொல்வார். 16வது முன்னி கடலை அந்த பாடல்ல சொல்லுகிற பொழுது முன்னி அவள் நமக்கு அருள் முன் சுரக்கும் இன்னருளே அப்படின்னு சொல்லுவார். அந்த முன்னி அப்படிங்கிறது எம்பெருமான் நமக்கு அருள் செய்கின்ற தன்மைக்கும் பொருந்தும், நாம் எம்பெருமானை வழிபட்டு நிற்பதற்கும் இந்த முன்னிங்கிறது பொருந்தும். இங்க முன்னி படியார் அருளும் பரம்பரை. அப்படிப்பட்ட எம்பெருமான் எந்தை எல்லாருக்கும் அந்த உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் தந்தையாக இருக்கின்ற எம்பெருமான் விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே. ஆகா, இவன் தான் ஒரு கணமும் நம்மை விட்டு நீங்காத ஜோதி. விடியா விளக்கு அப்படின்னா ஒரு நாளும் நீங்காத விட்டு அகலாத விளக்கு. உள்ளுக்குள்ள உயிருக்குள் உயிராக அங்கே சுடர் விட்டு நிற்கின்ற விளக்கு விடியா விளக்கு என்று நான் அவனோடு இணைந்து மேவி நின்றேனே, அன்பால் இணைந்து நின்றேனே அப்படிங்கிற கருத்தை இடத்துல முன்வைக்கின்றார். ஆக வாயால பாடியும் முடியால வணங்கியும் மனதினால அப்படியே சிந்தித்தும் வழிபட்டு நிற்கின்ற தன்மையை திருமூலர் தன்னிலே ஏற்றி இந்த பாடலிலே காட்டி இருப்பது. இந்த பாடலை நம்ம சொல்லுகின்ற போது இதோ நாமே இப்படி வழிபட்டு நிற்பது போன்ற உணர்வு. அடியார் பரவும் அமரர் பிரானை முடியால் வணங்கி முதல்வனை முன்னி படியார் அருளும் பரம்பரன் எந்தை விடியா விளக்கு என்று மேவி நின்றேனே என்ற அந்த பாடல் நமக்கு உணர்த்தி நிற்கிறது. மேவி நின்ற ஆணையா மேவி நின்றேனே அம்மாவா? அவர் மேவி நின்றேனே தான் பாடுறாரு. மேவி நின்றானே இல்ல, அவன் நம்ம திருமூலர் மேவி நிற்கிறார் எம்பெருமானிடத்து. விடியா விளக்கென்று மேவி நின்றேனே. சரி அம்மா. அந்த புத்தகத்துல மேவி நின்றானேன்னு இருக்குதா? மேவி நின்றானேன்னு இருக்குது. மேவி நின்று அவன் வந்து அணையா விளக்கா வந்து நமக்கு அருள் புரிவான் என்று எடுக்கலாம் சில ஆண்டோர்கள் போட்டிருக்காங்க. அது ஒரு நின்றானே இருக்கு. நின்றேனே அப்படிங்கிற தன் அனுபவமாக தான் இங்க கட்டியிருக்காரு. ஏன்னா போன பாடல்ல அடியார்கள் தொழுவதை கண்டு நானும் தொழுதேனேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த அடியார் பரவுகின்ற அந்த அமரர் பிரானை முதல்வனை பரம்பரனை எந்தையை விடியா விளக்கு என்று நின்று மேவி முடியால் வணங்கி முன்னி நின்றேனே. நன்றி அம்மா. இப்படி நாம பொருள் கொள்ள வேண்டும். சந்தோஷமா நீங்க இந்த மாதிரி கேட்டுக்கிறீங்க சொல்லி அது இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்த பாட்டுக்கு போலாமா? பாடல் எண் 84. பறை பசு பாசத்து நாதனை உள்ளி உரை பசு பாசத்துக்கு ஒருங்க வல்லாருக்கு திரை பசு பாவச் செழுங்கடல் நீந்தி கரை பசு பாசம் கடந்து எய்தலாமே. பொழிப்புரை. தன்னின் வேறாகாத பறையாகிய சக்திக்கும் தன்னின் வேறாகிய பசு பாசங்கட்கும் தலைவனாகிய சிவபெருமானை நினைந்து உயிருக்குரிய உடலிடத்தே சொல்லும் அந்நெறிப்பட்டு நிற்க வல்லவர்களுக்கு கட்டுற்ற உயிர்களுக்கு உரித்தாகிய அலைமோதும் பிறவி பெருங்கடலை நீந்தி மும்மலங்களும் கழன்று முக்தியாகிய கரையை அடைதல் கூடும். இந்த பாடல்ல வந்து ஒரு சாரார் வந்து அந்த அன்பினுடைய உச்சத்துல இருக்கிறவங்க அப்படியே உடனே உருகி எபெருமானிடத்து அப்படியே தன்னை ஒப்படைத்து முன்னே நிற்கின்றனர். ஆனா உடனே அப்படி முன்னே நிற்க முடியாத தன்மை உடையவர்களும் இருப்பாங்க. எல்லாராலையும் அப்படியே உடனே பண்ணிட முடியாது. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம்
இவர் சொல்றார். என்ன பேர் சொல்றாரு? அந்த பசுபாசம் கடந்து இல்லையா பாவ செடுங்கடல் நீந்தி அந்த கரையை எய்தலாமே, நீங்க இந்த மாதிரி நின்னீங்கன்னா எய்தலாம் என்கின்ற அந்த ஒரு கருத்தை நமக்கு ஒரு வழியை காட்டுவது போல இந்த பாடலை நமக்கு தந்திருக்கிறார். எம்பெருமான் பறை, பறைனா பராபரை, பராபரை சக்தி, பராசக்தி. பறைனாலே சக்தி. பறை அதாவது அருள், திருவருள் அப்படிங்கறத பறைங்கிற வார்த்தையில சொல்லுவாங்க. அகத்தியர் தேவாரத்துல பாத்தீங்கன்னா திருநீரு இல்லையா, முதல்ல குருவருள், வெந்நீரு, எழுத்தஞ்சு அப்படி வரிசையா இருக்கும் இல்லையா. அப்ப அந்த பறை, அதுக்கு அந்த திருநீருங்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா விளக்கம் அகத்தியர் இதுல பறை அப்படிங்கறதே சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த திருநீரு அப்படிங்கிறது பறையினுடைய பராசக்தியினுடைய அடையாளம், நமக்கு திருவருள் கிடைப்பதனுடைய அடையாளம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அந்த நேரத்துல சிந்தித்து பார்க்க வேண்டியது. பறை அப்படின்றது திருவருள். அந்த பறையாகிய சக்திக்கும் அது எம்பெருமானை விட்டு பிரியாதது, வேறு அல்ல. எம்பெருமான் வேறு, பராசக்தி வேறு எல்லாம் இல்ல. ஒரே நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போன்றதுதான். அப்படி வேறாகாத சக்திக்கும், ஆனா அதே சமயம் எம்பெருமானை விட்டு பொருள் தன்மையினால் முழுவதும் வேறாக இருப்பது உயிர்களும் சரி, மற்ற பொருள்களும் சரி, அவையெல்லாம் எம்பெருமானுக்கு வேறுபட்டவை. அப்படி வேறுபட்டவை ஆகிய பசு பாசங்களுக்கும் எல்லா தலைவன் ஆகிய எம்பெருமான், இப்ப சக்திக்கும் தலைவன் எம்பெருமான் தான். ஏன்னா எம்பெருமான் இல்லாமல் இந்த சக்தியினுடைய தன்மை நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த தலைவனிடத்து நம்மை உயிர்களை அங்க சேர்ப்பிப்பதே சக்தி தான். அப்ப தலைவனிடத்து அப்படின்னு வருகின்ற வகையிலேயே அந்த சக்தி தலைவன் அப்படிங்கிற அந்த கருத்தும் நமக்கு இங்க புரிய வருது. அந்த வகையில சக்திக்கும் தலைவன், பசுபாசங்களுக்கும் தலைவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நினைந்து இந்த உரை பசுபாசம் பாசத்து ஒருங்க வல்லாருக்கு. இப்ப இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி நெறிகள், தவ நெறி, ஞான நெறி, இதெல்லாம் பார்த்தோம். அது இல்லறத்தாரானாலும் துறவரத்தாரானாலும் பரவாயில்லை, யாராக இருந்தாலும் அந்த நெறியை சரியாக பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறதா. அப்ப அந்த நெறியில நிற்கிறவங்க, அந்த நெறியில நின்று 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 ஒரு நிலையில என்ன ஆகும்னா உரையிறந்து நிற்கின்ற தன்மை வரும். உரை ஒருங்க வல்லாருக்கு, பசு பாசத்து உரை ஒருங்க வல்லாருக்கு. ஒருங்குதல் அப்படிங்கிறது என்னன்னா அப்படியே அதனை அழுந்தே பேசா அனுபூதி நிலைக்கு சொல்லுதல். இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெறியிலே நின்று 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 இந்த பசுவானது பாசத்திலிருந்து உருவுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதான் இந்த இடத்துல காமிக்கிறார். அப்படி அந்த நெறியிலே வழிபட்டு நிற்பார்களானால் பாவமூட்ட செடுங்கடல் இல்லையா, செடுங்கடல் ஆழ அகலம் தெரியாத அளவுக்கு இருக்கிற அந்த கடல், பெருங்கடல் இல்லையா, பிறவி பெருங்கடல், அந்த பாவ பெருங்கடல். அந்த பெருங்கடல், அதுல அந்த கடல்ல அலைகள் எல்லாம் இருக்கும். அந்த அலைகளை தான் பாவம்ங்கிறது. பசுக்களுக்கு திரையாக இருக்கின்ற பாவம் செடுங்கடலினுடைய திரையாகிய பாவம், திரைப்பாவம், திரையாகிய அலைகளாகிய பாவம். ஏன்னா அலை திரும்பி மீண்டும் மீண்டும் வருது. இந்த பாவம் தான் திரும்பி திரும்பி ஏற்கனவே பாவத்துக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னும் பாவத்தை சேர்த்துட்டு வர போறோம். அப்ப ஆனா எங்க நெறிக்கு வந்தாச்சுன்னா அவர்கள் இந்த செடுங்கடல், பாவ செடுங்கடல் நீந்தி எத்தனை அலை வரட்டுமே அதுல இருந்து
வந்து அதை கடந்து நீந்தி அந்த பசு பாசங்களை எல்லாம் அந்த பசுவானது பாசங்களை எல்லாம் கடந்து கரையை எய்திவிடும். அந்த எய்தக்கூடிய தன்மையை பெற்று விடுமே. அப்படி இருக்க அதை சிந்தியாது எத்தனையோ பேர் இருப்பது ஏனோ அப்படிங்கிற பொருளோடு இந்த இடத்துல நமக்கு காட்டிடும். கடந்து எய்தலாமே அப்படின்னு காமிக்கிறார். பறை பசு பாசத்து நாதனை உள்ளி பசு பாசத்து ஒருங்க அந்த பாசத்து ஒருங்க வல்லாருக்கு உரை பாசத்து ஒருங்க வல்லாருக்கு அந்த அந்த பசுவோடு இருக்கின்ற பாவ திரை மீண்டும் வந்தாலும் அந்த பாவத்திரைகளோடு இருக்கின்ற செழுங்கடலை நீந்தி அந்த பாசத்தை கடந்து கரை எய்தலாமே என்ற ஒரு கருத்தை அழகாகவே காட்டுகின்றார். இதுல வந்து முதல்ல 3 பாசம் இருக்கு இல்லையா, 4 பாசம் இருக்கு. ரைட், 4 பசு பாசம் இருக்குதா. முதல்ல உள்ள பசு பாசம்ங்கிறது அவற்றிற்கு தலைவனாக இருக்கின்ற எம்பெருமான். 2வது பாசம் அப்படிங்கிறது உரை பாசம், அது மாயாமலம். 3வது அடியில இருக்கிற பாவம் அப்படிங்கிறது உயிர் கூட இருக்கின்ற பசுவோடு கூடியதான அதை நம்ம வச்சுக்கணும். அப்ப அந்த 3வது அடியில இருக்கின்ற பாவம் அப்படிங்கிறது இந்த பசுவோடு கூடியதாக இருக்கின்ற திரைப்பாவம். அதுதான் என்னது, திரைப்பாசம் வினை. இது பாவம் அப்படிங்கிற வார்த்தையே கொடுத்திருக்குது. அதுல பாச அப்படிங்கிற வார்த்தையா இருக்குமானால் அது வினையை குறிப்பது. அடுத்த 4வதாக இருப்பதுதான் அறியாமையாகிய ஆணவம். அந்த ஆணவத்தை கடந்து கரையை எய்தலாமே, பரமுக்தியாகிய கரையை அடைதல் கூடும் என்று அந்த வார்த்தையிலே நமக்கு கட்டியிருக்கிறார். வழியை காட்டுறார். நிறை பசு பாசமும் கரை பசு பாசமும் ஒண்ணுதானாமா? சில புத்தகத்துல நிறை பசு பாசம்னு போட்டிருக்கு. நிறை பசு பாசத்து நாதனே உள்ளி நிறைன்னு இருக்குதா? ஆமாமா, நான் சின்ன நிறைன்னா முதிர்ந்த சக்தின்னு எடுக்கணுமா, அல்லது அதை வந்து எப்படி எடுக்கணும்? இல்ல, பசுபாசம்னு நிறைய முதிர்ந்தன்னு ஒரு கொள்வதற்கு இல்ல. நிறைய பொருளே அவ்வளவு சரியாக இல்ல. பசுபாவம் இணைந்து நிற்கின்ற எல்லாருக்குமே நாதன் தானே. அவன் ஒண்ணு முதிர்ந்த பசுக்களுக்கு மட்டும்தான் நாதன் அப்படின்னு இல்ல இல்லையா. முதிர்ந்த பசுக்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே நாதன் தான். எல்லா நிறைய வரக்கூடாது, பறைதான் வரணும். அப்படிதானேமா? இந்த திருந்திய பதிப்பாதான் நமக்கு இந்த பறை அப்படிங்கிறது உரையிலையும் நம்ம இந்த பொழிப்புரையிலையும் பறைங்கிறதுக்குள்ள விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற அந்த நூலுல அதுலயும் நிறைங்கிறதுக்கு உரை கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? ஆமா, கொடுத்திருக்காங்கம்மா. அவ்வளவு பொருத்தம். ஞானம் பெற்று முதிர்ச்சி அடைந்த நிலையே நிறை பசு என சொல்லப்படுகிறது. இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த பாடல்ல நிறை பசு பாசத்து நாதனை அப்படின்னு சொன்னா நிறை பசு முதிர்ந்த பசுக்கு மட்டும்தான் நாதனா? எல்லாருக்கும் நாதன் தான். எம்பெருமான் வந்து எல்லா பசுக்களுக்கும் எல்லா பாச பொருள்களுக்கும் நாதன் தான், தலைவன் தான். அதுல எந்த மாறுபாடு கிடையாது. ஆனா இவங்க காமிக்கிறது வந்து அந்த நாதனாக நினைந்தவர்கள் அப்படி இருக்கலாம், அப்படி கொள்ளலாம். மற்றவர்கள் நாதனாக கொள்வதில்லை. யார் ஒருவர் கொஞ்சம் பக்குவம் அடைந்த ஆன்மாக்களும் அவர்கள் தான் எம்பெருமானை நாதனாக கொள்வார்கள். அப்படியே நாதனாக ஏற்றுக்கொண்ட இருக்கின்ற வகையில காமிச்சிருக்கலாம். பக்குவப்படாதவர்களுக்கு இன்னும் நாதன் உணர்வு உங்களுக்கு வராதே, பக்குவம் அடைந்த நாதனுக்கு அவர்களுக்கு வரும். நாதன் என்று உணர்வு கொண்ட அந்த பசுகளுக்குரிய நாதனை அப்படின்னு கொள்ளலாம். ரொம்ப நன்றி அம்மா. சரி, இப்ப அடுத்த பாடலுக்கு கொள்ளலாமா? அம்மா வணக்கம்மா. வணக்கம்.
பாடல் எண் 85. சூடுவன் நெஞ்சிடை வைப்பன் பிரானன்று பாடுவன் பன்மலர் தூவி பணிந்து நின்று ஆடுவன் ஆடி அமரர் பிரானன்று நாடுவன் நான் இன்று அறிவது தானே. பொழிப்புரை. சிவபெருமானையே என் தலைவன் என்று நினைந்து அவனது திருவடியாகிய மலர்களை நான் தலையில் சூடிக் கொள்வேன், நெஞ்சில் இருத்திக் கொள்வேன், பாடி துதிப்பேன், பலவாகிய மலர்களை தூவி பணிந்து நின்று கூத்தாடுவேன், தேவர்க்கு தேவன் என்று கொள்வேன், திருவருள் பெற்ற இந்நிலையில் நான் அறிவது இவ்வளவே. ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்ப அடுத்த நிலைக்கு போயிட்டார் திருமூலர். போன பாடல், அதாவது 44வது பாடல் இல்லையா, அதுல சொல்லுகிற போது விடியா விளக்கென்று மேவி நின்றேனே அப்படின்னு தன் அனுபவமா சொன்னாரு. இப்ப 45வது பாடல்ல சொல்லுகிற பொழுது அப்படி முடியாதவங்களா நீங்க கொஞ்சம் வழிபட்டு வாங்க, அந்த நெறியில நெல்லுங்கிற மாதிரி காமிச்சாரு. இப்ப தாண்டியே போயிட்டாரு. அப்ப எவ்வளவு தன் அனுபவம் அவங்க காமிக்கிறார். அப்ப அந்த தன் அனுபவமா சொல்லுகிற போது திருவருள் பெற்ற நிலை, அருள் பெற்று அங்க திருவருள்ல நிற்கின்ற போது எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தன் அனுபவத்தை சொல்ற. இந்த மாதிரியான அனுபவத்தை கொஞ்சம் திருவாசகத்திலயும் நம்ம பார்க்கலாம் இல்லையா. சூடுவேன் கும்பொன்றை சூடி சிவன் திரள் தோல் இல்லையா, கூடுவேன் கூடி மயங்கி மயங்கி நின்று இல்லையா, ஆடுவேன் பெயர்த்து அலர்வேன் அனல் ஏந்தி ஆடுவான் சேவடி, இப்படிலாம் அதெல்லாம் என்னது அப்படின்னா அந்த மேலார்ந்த நிலை, அவங்க எம்பெருமானே அனுபவிக்கின்ற நிலை. அது என்னன்னா அனுபவிக்கிற நிலைனாலும் இது முக்தி நிலை கிடையாது, இது முக்தி நிலை கிடையாது. அந்த முக்திக்கு முன்னால அருளோடு கூடி அவர்கள் அந்த ஆனந்தத்தை, அந்த எம்பெருமானுடைய தன்மையை அங்கே அறிந்து நின்ற அந்த ஞான நிலை, அதுதான் சொல்லணும். அதை இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறார். சூடுவேன் நெஞ்சிடை வைப்பன் பிரான் என்று பாடுவன் இல்லையா, நெஞ்சத்திலே அப்படியே மனம் சொல்றாரு இல்லையா, மனதிலே அப்படியே எம்பெருமானே இவன் தான் எம்பெருமான், இவன் தான் தலைவன் அப்படிங்கிறத வைத்து தலையில அப்படியே தலைக்கு மேல நினைந்து பிரான் என்று பாடுவேன், அதோடு பன்மலர் தூவி பணிந்து ஆடுவேன். ஆடிட்டு இருக்கிறப்பவே அமரர் பிரான் இவனே அமரர்களுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லி துதிப்பேன் இல்லையா. அப்படி துதித்தல் தான் இவ்வளவும் செய்கின்ற அந்த தன்மை அவனை நான் நாடி நின்றதனால், நாடி இவன் தான் தலைவன் என்பதை நான் நாடி அறிந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த இப்ப கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த 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 கணம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அதை வெளிப்படுத்துகின்ற தன்மை தான் நாடி நின்றேன். ஆகா இவன் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவனை நான் நாடி நிற்கின்றேன். இன்று அறிவது தானே அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப, நான் இன்று அறிவது, இதுதான் நான் இன்று அறிவது அப்படிங்கிற அந்த இடத்துல ரொம்ப ஒரு அருமையோடு சொல்றேன். தேவர்களுக்கெல்லாம் தேவனா நான் இந்த இந்நிலையில நான் அறிவது இந்த தன்மைதான், வேறு எதுவும் இதை விட பெருசு இல்லை, இதை விட எனக்கு வேற எதுவுமே பெரிது இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தை இந்த இடத்துல உணர்த்துறேன். வேற எது இதை விட பெருசா இருக்க முடியும், அது தானே அப்படிங்கிற அந்த வார்த்தையில நமக்கு அதை அறிவு, நான் இன்று அறிவது தானே எனக்கு மிகப்பெரியது அப்படிங்கிற அந்த இது தூக்கி நிக்குது. அதை வார்த்தையா சொல்லல, அவ்வளவு அனுபவத்தோட தான் திருவருளை உணர்ந்த தன்மையை இந்த பாடல்ல காமிச்சிருக்கிறார். அந்த திருவருள் அப்படிங்கிறது அந்த சிவன் அருள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு வைத்து காட்டியது. அந்த சிவபெருமானே அமரர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறதையும் இதுல வைத்து நமக்கு காட்டியிருக்கிறார். இதை விட எனக்கு வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற அந்த அந்த உள்ள கிடையும் இந்த இடத்துல வெளிப்படுத்துற அந்த தானே, நான் அறிவது தானே அப்படின்னு ஆடுவன், நான் இன்று அறிவது இதுதானே, இந்த இது அறிவது இதுதானே அப்படிங்கிற அந்த வார்த்தையில நமக்கு அந்த துணியிலேயே நமக்கு அவ்வளவு விஷயங்களை உணர்த்தி நிற்கிறார். ரொம்ப அருமையான பாடல். சந்தோஷம்.
அடுத்த பாடலுக்கு போலாமா? பாடல் எண் 86. அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவில் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அரி அயர்காமே. பொழிப்புரை. என்றும் ஒளியாது செய்கின்ற படைப்பும் காப்பும் அழிப்பும் அருளும் என்ற நான்கனையும் ஆராயும் இடத்தும் அவை அனைத்தையும் சோர்வின்றி செய்பவன் சிவபெருமான் ஒருவனே. ஆயினும் அவன் மெய்யுணர்ந்தோர் ஆகிய அவன் தன் அடியார்கள் சொல்கின்ற அளவில்லாத அவன் பெருமைகள் மால் அயன் என்னும் இருவருக்கும் ஏற்ற பெற்றி பொருந்துவனவாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க தலைப்போட நம்ம கொஞ்சம் வைத்து பார்க்கிறப்பதான் இந்த அர்த்தம் நமக்கு புரிய வரும். தலைப்பு என்னது? சிவபரத்துவம், சிவபெருமானே பரம்பொருள் அப்படிங்கிறத மெய்ப்பிக்கின்ற வகையில எடுத்துக்கொண்டு 56 பாடல்கள்ல இத நமக்கு விளக்குகிறார் திருமூலர். அதானே 56 பாடல்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள், வேற யாருமே முழு முதற் கடவுளாக இருக்க முடியாது என்று சொல்ற. இப்ப இது என்ன இருக்குது? சைவத்தை சார்ந்தவர்கள் சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாங்க. வேற சமயத்தை சார்ந்தவர்கள் அவங்களோட கடவுள் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லுவாங்க. இது எல்லா இடத்துலயும் உள்ளதுதானே அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல வரலாம். ஆனாலும் மெய்ப்பிக்கணும். மெய்ப்பிக்கலன்னா அது வெறுமன வாயில அளவுல சொல்றதுல அது உண்மையாக்கி விட முடியாது. அத மெய்ப்பிக்கிறதுக்கு தான் திருமூலர் என்ன பண்ணா 56 பாடல்கள் எடுத்துக்கொண்டு நமக்கு விளக்குறார். நம்ம சிவஞான போதத்துல முதல் சூத்திரத்துல இந்த சிவபரத்துவம் பற்றிய பகுதி 3வது அதிகரணத்துல நல்ல விளக்கமாக வரும். அந்த மே ஆதி அப்படிங்கறத விளக்குகின்ற போது சொல்லுவேன். அப்ப சிவஞான முனிவர் பாஷ்யத்துல சொல்ற போது நிறைய நூல்கள்ல இருந்து அந்த சிவபரத்துவத்திற்கு உரிய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுவேன். அப்ப அப்படி எடுத்து சொல்லாமல் சிவபெருமான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு வெறுமன சொல்றதுல அது ஒரு சிறப்பு கிடையாது. இப்படி 56 பாடல்கள்ல நமக்கு எடுத்து சொன்ன வகையில தான் அந்த சிவபர இது மாதிரி மற்ற சமயங்கள்ல சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அதையும் நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அப்படி பார்த்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் எல்லாமே. வேறு எந்த சமயத்திலும் தன்னுடைய கடவுளை முழுமுதற் கடவுள்னு சொன்ன கருத்தெல்லாம் இருக்குதே தவிர அதை மெய்ப்பிக்கின்ற மாதிரி இவ்வளவு பாடல்கள் கொண்டு அதனை உணர்த்தி இருக்கிறார்களா, அதை மெய்ப்பித்து அதனை நிறுவி இருக்கிறார்களான்னு கேட்டா இல்லைங்கிறதுதான் உண்மை. மற்ற சமயங்கள்ல சும்மா சொல்றாங்களே தவிர இதை நிரூபிக்கின்ற வகையில எடுத்து காட்டுவது அப்படிங்கிறது இல்லை. சரி, இப்ப இங்க வருவது 56 பாடல்கள்ல எடுத்து காட்டுவதில்லை. இந்த கடைசி வருகிற 10 பாடல்கள்ல மற்ற திருமால் பிரம்மன் இந்த 2 பேரோடையும் வைத்தே காட்டுற. அப்படி வைத்து காட்டுகின்ற பொழுது மற்ற சமயங்கள்ல எல்லாம், அதாவது குறிப்பாக ரண்யகர்ப்ப சர்ம சமயமும் பாஞ்சராத்திர சமயமும், இந்த 2 சமயத்திலையும் பிரம்மனையும் திருமாலையும் தானே முழுமுதற் கடவுள்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடைய நூல்கள்ல, அவர்களுடைய சமய கருத்துக்கள்ல அவங்கள தானே பெரிதாக, அவர் தான் பெரிய முதன்மை உடையவன் அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிற அந்த கருத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவ்வாறு அவர்கள் கூறுவதற்குரிய காரணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இங்க நமக்கு உணர்த்துகின்ற. எப்பவுமே நம்மளோட கருத்து தெளிவா இருக்கணும். மற்றவர்கள் கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த கருத்தை அவர்கள் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதுலயும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்பதான் உண்மை உறுதிப்படும். அந்த வகையில தான் இப்ப அடுத்து வருகின்ற 10 பாடல்களையும் நமக்கு திருமூலர் தந்திருக்கிறார். அதுல என்ன சொல்ல வர்றாரு? அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவில் காலமும் நாளும் உணரில்
தளர்விலன் சங்கரன். பெருமான் சங்கரன் இருக்கிறானே, இந்த 4 தொழிலையும் விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறானே, செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு சோர்வெல்லாம் கிடையாது. 5 தொழில் தானே, என்ன 4ன்னு சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வேற நமக்கு வரும் இல்லையா? கேள்வி வருது. என்னது 5 தொழில் இதுவரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இங்க படைத்தல் இருக்குதா? இருக்குது. அளவில் இளமையும் அப்படின்னு சொன்னது காலத்துக்கும் அளவில்லாத காலம் இவர் படைத்து கொண்டே இருக்கிற புதுசா இந்த இடத்துல இளமை அப்படிங்கிறது புதுசா கொண்டு வர்றது, அதான் இளமை. அப்ப அந்த அளவில் இளமையும்ங்கிறது படைத்தல். அந்தமும் அந்தம் அப்படிங்கிறதுக்கும் ஈருங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன அந்த வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருள் ஒரு ஏகதேசமாக ஒரு பொருளை காட்டி அதனுடைய கடைசி அப்படின்னு சொன்னா ஈரு. ஆனா பொருள்களின் அந்த ஏகதேசமாக இப்ப அதுக்குள்ள முடிவு அப்படிங்கிறது. ஆனா அந்தம் அப்படின்னு சொன்னா முழுவதுமாக உள்ள வகையிலே நிறைவு அப்படிங்கிற வகையில இருக்குது. அதான் அந்தம். இந்த இடத்துல அந்தம்னு சொல்லப்பட்டது அந்த நிறைவுல இருக்கிற அருளல் தான். அருளல் அப்படியேதான் எடுத்துக்கணும். பின்னாடிதான் வந்திருக்கணும், ஆனாலும் அது செயல்ங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி காமிச்சிட்டேன். சரி, இருக்கட்டும். அருளல். அப்ப படைத்தலும் அருளலும், அதுக்கு நடுவுல இருக்கிறது என்னது? 2 ஈரும் அளவில் காலமும். ஈருங்கிறது ஒடுக்குதல். ஒரு குறிப்பிட்ட ஏகதேசமாக ஒரு முடிவு வருது. ஈரு அது ஒடுக்குதல். அளவியல் காலம். அளவு இயல் அப்படின்னு சொன்னாலே ஒரு அளவு, ஒரு காலத்துக்கு உட்பட்டது அப்படிங்கறது புரிஞ்சிச்சு இல்லையா? ஒரு கால அளவு. அப்ப அந்த ஒரு கால அளவு வரைக்கும் அத காப்பாற்ற வேண்டியது ஒருவனோட வேலை, எம்பெருமானோட வேலை. அவ்வாறு செய்யற தொழிலின் பெயர் தான் காத்தல் இல்லையா? அப்போ ஒரு காலம் வரைக்கும் அந்த அது அப்ப காத்தல் காலம், அளவியல் காலம் அப்படிங்கிறது காத்தல் காலம். சரி, இப்ப இந்த 4ம் அப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? படைத்தல் சொல்லியிருக்கார், அருளல் சொல்லியிருக்கிறார், ஒடுக்குதல் சொல்லியிருக்கிறார், காத்தல் சொல்லியிருக்கிறார். இந்த 4ம் உணரில் அப்படின்னு சொல்லுகின்ற போது இதுல நமக்கு இப்ப தெரியாதது மறைத்தல். அப்ப அந்த மறைத்தல் அப்படிங்கிறது இப்ப இதுக்குள்ள இருக்கா அப்படின்னா இருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னா, படைத்தலும் காத்தலும் ஒடுக்குதலும் மறைத்தலின் வகையே இல்லையா? மறைத்தலோட தானே, மறைத்தலுக்குள்ள அங்கம் தான் அதெல்லாம். மறைத்தலின் வழிதான் நமக்கு படைத்தலோ காத்தலோ அந்த ஒடுக்குதலோ இங்க அமைகின்றது. அந்த மறைத்தலும் அருளலும் இது 2 தான். பந்தமும் வீடும் படைப்போன் காண்க இல்லையா? 2 தான். பந்தம் வீடு அப்படிங்கிற அந்த 2லயே எல்லாத்தையும் நம்ம பந்தமும் வீடும் ஆயினார்க்கு அப்படிலாம் பாடலாம் பாக்குறோம் நம்ம. அப்ப பந்தம் அப்படிங்கிறது மறைத்தல். அந்த மறைத்தல் என்னெல்லாம் வருது? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் 3 வந்துருது. ஆக அந்த வகையில பார்க்கிற போது இந்த 4க்குள்ள 5 அடங்கி இருப்பதை பார்க்கலாம். இந்த 4ஐயும் உணரில் தளர்விலன் சங்கரன். அவனுக்கு கொஞ்சம் கூட சலிப்புங்கிறதே இல்ல. சலிக்காம சோர்வில்லாம செஞ்சுக்கிட்டே இருக்கான். தன் அடியார் சொல்ல அளவில் பெருமை அறிய அயற்காம. இப்ப இந்த இடத்துல என்னன்னா, அடியார்கள் எல்லாம் எம்பெருமானுடைய அருளை பெற்று நிற்கிறார்கள். அப்படி பெற்று நின்ற அடியார்கள் அவர்களுக்கு அனுபவமாக பெற்ற தன்மையிலே இந்த திருமாலினுடைய தன்மையும் பிரம்மனுடைய தன்மையும் அவர்களுக்கு பெரிதாக தெரிய வருகின்றது. தன் அடியார் சொல் அளவில் பெருமை அறிய அயற்காமே அப்படின்னா, அரியாகவும் அயனாகவும் இருந்து இங்கே அருள் செய்கின்ற எம்பெருமானுக்கே அது அவர்கள் அவ்வாறு எல்லாமே எத்தனையோ எடுத்து சொன்னாலும் அவ்வாறு சொன்ன அந்த வார்த்தைகளும் அந்த பெருமைகளும் யாரை சாரும் அப்படின்னா, படைத்தல் அயனாக இருந்து படைத்தல் தொழிலை செய்கின்ற பெருமானுக்கும் எம்பெருமானுக்கே
மாலாக இருந்து காத்தல் தொழிலை செய்கின்ற பெருமானுக்கே அப்படிங்கிற கருத்தை இந்த இடத்துல சொல்லிட்டேன். இன்னொரு கருத்து என்னது அப்படின்னா, அணுபட்சம் சம்புபட்சம் பின்னாடி வரும். அப்ப அங்க எம்பெருமான் அவர்களை அங்க வைத்து அணுபட்சமாக இருந்து அவர்களையே செய்ய வைத்தாலும், அவர்களிடத்தை இருந்து அவன் தோன்றா துணையாக இருந்து அவன் செய்கின்ற பேர் உபகாரம்ங்கிற வகையில அவர்கள் செய்கின்ற தன்மை இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பதவியை அளித்திருக்கிறார். எம்பெருமான் அவர்களுக்கு அந்த பதவி கொடுத்திருக்கிறார். எப்படி அவர்களுக்கு அந்த பதவி வந்தது? அவர்கள் செய்த தவத்தின் பயனாக. அந்த தவத்தை பெற்ற உடையவர்கள் அவர்கள், அந்த தவத்திற்கு அருகதை உடையவர்கள். அப்படிங்கிறதுனால அந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அடியார்கள் அந்த மாதிரி அவர்களை பற்றி போற்றி சொல்லி இருக்காங்கன்னா அதுவும் உண்டு, அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படிங்கறத திருமூலர் நமக்கு இங்கே எடுத்து காட்டுகின்றார். அவர்கள் சொல்லட்டும், அவருடைய அனுபவத்தின் வகையிலே ஏகதேசமாக அவர்கள் செய்கின்ற அந்த செயலினுடைய பெருமையை இந்த இடத்துல அவர்களுக்கு கொடுத்தான், எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். அயற்காமே அயருக்கு ஆகுமே அப்படிங்கிற வகையில அவர்களுக்கு பொருந்தும் என்ற வகையில இந்த இடத்துல காட்டியிருக்கின்றார். ஆக இந்த கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து 2-3 பாடல்கள்ல வருகின்ற போது நமக்கு மேலும் இதனுடைய புரிதல் கிடைக்கும். இப்ப இந்த அளவுல என்னன்னா, எல்லாம் தளர்வில்லாம செஞ்சிட்டு இருக்கிறவன் என் பெருமான் தான், இந்த 4 தொழிலையும் செய்யறவன் அவன் தான். ஆனாலும் அடியார்களினுடைய சொல்லளவிலே பெருமை எல்லாம் அயனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கிறதே. அது எப்படி அப்படின்னா, ஆமாம் அவர்களுக்கும் அது பொருந்துவனதான் என்ற அந்த கருத்தை திருமூலர் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். அவர்கள் செய்த தவத்தின் அளவிலே அவர்களுக்கு பொருந்தும் என்று காட்டியிருக்கிறார். அடுத்த பாடலுக்கு போலாமா? திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. 87வது பாடல். ஆதி பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதி கமலத்து அலர்மிசையானும் ஜோதிக்கில் 3 தொடர்ச்சியில் ஒன்றியனார் பேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. பொழிப்புரை. யாவர்க்கும் முதல்வனாகிய சிவனும் அழகிய மணிவண்ணனுமாகிய மாயோனும் முதற் தொழிலாகிய படைப்பினை செய்யும் பிரமனும் என்கின்ற வடிவங்களை ஆராயின் அம்மூன்று வடிவங்களும் தொழில் இயல்பில் ஒன்றே என்று அறியாமல் வேறு வேறு என்று சொல்லி உலகத்தார் இகழி நிற்கின்றார்கள். இஃதோர் அறியாமை இருந்தவாறு. திருச்சிற்றம்பலம். இப்ப இந்த இடத்துல இந்த திருமாலும் பிரம்மனும் பொருளால் சிவபெருமானுக்கு வேறானவர்கள் தான் இல்லையா? பொருளால் அவர்கள் உயிர் வர்க்கம். அப்ப எம்பெருமான் சிவபெருமானுக்கு வேறானவர்கள் தான். ஆனாலும் இணைந்து நின்று செயல்படுபவர்கள். இதை நம்ம விட்டுறக்கூடாது. இணைந்து நின்று செயல்படுபவர்கள். அதை என்ன இதுல காமிக்கிறார்னா, தொடர்ச்சி அப்படிங்கிற அந்த வார்த்தையில நமக்கு காமிக்கிறார். இவரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து இவர் முடிச்ச இவர் தொடர்ந்து அவர் தொடர்ந்து இவர். அப்ப இந்த 3 பேருக்குள்ள ஒரு இணக்கம் அங்க இருக்கு. 3 பேரும் ஒருத்தர் தொடர்ந்து இருப்பவர்கள். அப்ப அந்த தொடர்ச்சி ஒன்று அப்படின்னு நாங்க புரிய வரணும். தொழில் இயல்புல ஒன்று அப்படின்னா அதான் 3 வடிவங்களும் தொழில் இயல்பில் ஒன்றே அப்படின்னு காமிக்கிறார் இல்லையா? அதனுடைய அர்த்தம் என்னதுன்னா, 3 பேரினுடைய தொழிலும் தொடர்ச்சியில இருப்பது, ஒன்றுக்கொன்று இணங்கி இருப்பது, இணைந்து அவர்கள் செய்வது. இது புரியாதவங்க தான் அத ஒண்ணுக்கொண்ணு பேதித்து இந்த உலகத்துல பிணங்கி கொண்டு இருப்பவர்கள். இந்த 3 பேர் செய்கின்ற செயல்களும் இங்க ஒருவருக்கொருவர் இங்க இணைந்து நின்று செய்ய வேண்டிய செயல்கள் தான். அப்படி இணங்கி செய்யறாங்க.
அவர்களுக்குள்ள எந்த பிணக்கமும் இல்லை. ஆனா அவர்களால் பெற்ற அருள் இல்லையா, அவர்கள் செய்கின்ற தொழிலால் அருள் பெற்றவர்கள் அப்படின்னு பார்க்கிற போது அவரவருக்கு உள்ள அனுபவத்தினால், அந்த அனுபவத்தின் வழி அவரவருக்கு அந்த நேர அனுபவம் யாரிடத்திலிருந்து கிடைச்சதோ அவர்களையே முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய தன்மை அங்க உங்களுக்கு உள்ளத்துல இருக்கு, எழுகின்றது. அவ்வாறு எழுகின்ற தன்மை தப்பு கிடையாது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவர்களை அனுபவித்து நின்று அவர்களை பெருமைப்படுத்திய தன்மையில மற்றவர்களை யாராவது அவ்வாறு பெருமைப்படுத்தி புகழ்ந்தார்கள்னா அவர்களோடு பிணக்கு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கா, அவர்களால் நல்ல நீங்க வாட்டு போட்டுங்க பொழுது. எனக்கு யாரிடத்து பேரின்பம் கிடைக்கிறதோ அவர்களை நான் போற்றி புகழ்கிறேன். எல்லாம் அங்க கொடுக்கறது ஒருத்தனே தான். ஆனா வழி ஒருவேளை வேற வேற வகைகள் இருக்கலாம் அப்படிங்கறத அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்ளாதவர்களே தம்முள் பேதப்பட்டு அங்க பிணங்கி கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிங்கறத இந்த பாடல்ல நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆதி பிரான்னா எம்பெருமான் தான். எம்பெருமான் சிவபெருமானும் இந்த மாயோனும் ஆதி கமலத்து மணிவண்ணன்னா திருமால் தான். ஆதி கமலத்து அலர்மிசையான்னா பிரம்மனும். அவர்களை சிந்தித்து பார்க்கின்ற போது, சோதிக்கில் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த 3 பேரும் செய்கின்ற செயல்களினுடைய தொடர்ச்சியை கொஞ்சம் நினைவு கொண்டு வரணும். அப்ப ஒன்று தொடர்ச்சியில் ஒன்று அப்படி 3ம் தொடர்ச்சியில் ஒன்று அப்படிங்கறது அங்க புரிய வரணும் என்பதுதான் இந்த பாடல்ல முக்கியமான கருத்து. ஒன்றே அப்படிங்கறது அந்த இடத்துல நமக்கு இந்த பாடலின் வழி உணர்த்தி விட்டார். அந்த ஒன்றேங்கிறது எப்படி ஒன்றே ஆகுது? இந்த மூவர்கோனா இருக்கின்ற எம்பெருமான் இந்த மூவரிலும் இருந்து இவர்கள் செய்கின்ற செயலின் வழி அந்த 3 பேருடைய தன்மையும் ஒன்றே அப்படிங்கறத இங்க காட்டுகிறார். 3 பேரோட பெருமையும் ஒன்றே இருக்கட்டும். 3 பேருக்கும் பெருமை உண்டு. அவரவர் செய்கின்ற செயலினால் 3 பேருக்கும் பெருமை உண்டு. அந்த பெருமையை ஒருவருடைய பெருமையை இன்னொருவர் சொல்லுகின்ற பெருமையை இகழக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல. பிணக்கம் இருக்கக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் பிணங்கி நிற்கின்ற தன்மையை விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட அடுத்த பாடல் 88வது பாடல். ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் பீசம் உலகில் பெருந்தெய்வம் ஆனது ஈசன் அது இது என்பார் நினைப்பு இலார் தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்களே. பொழிப்புரை. வினையின் நீங்கி நிற்பவன் சிவபெருமான் ஒருவனே. அதற்கு உலகில் திருக்கோயில்களில் காணாத அருவினுக்கும் காண்கின்ற உருவினுக்கும் முதலாய் உள்ள அவனது லிங்கத் திருமேனி நடுவிடத்தில் விளங்க ஏனை தேவர் பலரும் அதனை சூழ்ந்து போற்றி நிற்றலும் அத்தேவர் நடுவிடத்தில் விளங்கும் கோட்டங்களில் அஃது அவ்வாறு நில்லாமையுமே சான்றாகும். காட்சியானே உணரப்படுகின்ற இதனையும் நோக்காது முதற்கடவுள் அது என்றும் இது என்றும் பிற தெய்வங்களை சுட்டி சொல்லி தம்முள் சிலர் கலாய்ப்பராயின் அவர் பகுத்து உணர்வு இல்லாதவரே ஆவார். தூர்ப்பார்களையே பொருளென்று கண்டவர்கள் அத்தூர்ப்பை தான் அறிவார்கள். அவற்றை அகற்றி உள்ளே உள்ள பொருளை அவர்கள் எவ்வாறு கண்டறிவார்கள்? ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு புளிப்புரையிலேயே நல்ல விளக்கம் அழகா கொடுத்தாச்சு இல்லையா? வினையை நீங்கி நிற்பவன் எம்பெருமான் இல்லையா? வினையை நீங்கி விளங்கி விடுதல்வன் ஆவான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பாடல்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். மற்ற எல்லாருக்குமே வினை உண்டு. இத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். அதனாலதான் வினை நீங்கி நிற்கின்ற எம்பெருமான் சிவபெருமான் விளங்கி நிற்கின்ற சிவலிங்கம். இது சாக்கிய நாயனார் புராணத்துல காணாத அருவினுக்கும் காண்கின்ற உருவினுக்கும் நீள் நாகம் அப்படிங்கிற அந்த
அந்த சிவலிங்கத்தினுடைய சிறப்பை எடுத்துக்காட்டுற பாடல்ல இருக்குது. இப்ப அந்த சிவலிங்கம் அப்படிங்கிறது உருவத்துக்கும் அருவத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையிலே இருப்பது. அதாவது வெறும் அருவம்னாலும் வழிபாடு நமக்கு சிறக்காது. வழிபடுவது அப்படிங்கிறது முடியாது. உருவம் அப்படின்னு சொன்னாலும் அதுல வேதங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலேதான் வழிபடுவதும் இருக்குது. அதே சமயம் இன்னும் இன்ன உருவம் அப்படிங்கிற அந்த தன்மை இல்லாததனால் அதனுடைய சிறப்பானது நடு தன்மையோடு நடுநிலைமையோடு அங்க அமைகிறது. இதை எம்பெருமான் கொள்கின்ற அந்த மூன்று உருவத்தையும் கொள்பவன் இல்லையா இறைவன் எம்பெருமான் சிவபெருமான். மூன்று உருவம், அருவம், உருவம், அருவுருவம் என்று எல்லாவற்றையும் கொள்பவன். இதையெல்லாம் நம்ம தத்துவங்களின் வழி சிவ தத்துவம், நாகம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரன், சுத்தவித்தை, இப்படி அந்த தத்துவங்களின் வைத்து நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ஆனா மற்ற சமயங்கள்ல சொல்லப்படுகின்ற, அது முக்கியமாக பாஞ்சராத்திரத்திலையும் ரணியகற்பத்திலையும் உருவ வழிபாடுதான். அங்க அருவுருவ வழிபாடு கிடையாது. அருவ வழிபாட பத்தியும் சொல்லல. அப்ப அந்த உருவ வழிபாட்டுல வைத்து சரி கும்பிடுறாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்ப எம்பெருமான் சிவபெருமான் இந்த சிவலிங்க திருமேனியில விளங்கி நிற்கின்ற போது எல்லோரும் கூடி சூழ்ந்து நின்று வழிபடுகின்ற இந்த தன்மையை எல்லாம் பல கோவில்கள்ல பாக்குறோம். திருவேலிமலையா திருமால் வழிபட்டது, திருமால் வழிபடுகின்ற பொழுது இவங்க எல்லாம் கூட இருந்தாங்க, அதெல்லாம் பாடல்கள்ல பார்க்கிறோம். சூரிய சந்திரர்கள் எல்லாம் வழிபட்டது, அப்ப அவர்கள் எல்லாம் உடன் நிற்கின்ற தன்மை, இப்படி பலர் ஏனைய தேவர்கள் பலர் சூழ்ந்து நின்று போற்றி வழிபட்ட செய்தியையும் பார்க்கிறோம், திருமேனியையும் பார்க்கிறோம். ஆனா தனித்தனியா ஒரு உருவத்தோடு இருக்கின்ற ஒரு சமய இறை கடவுள் அப்படின்னு சொன்னா அது இருக்கு, நடுவுல அது இருந்தாலும் அது சுற்றி பலர் இருந்து வழிபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தன்மையை நம்ம பார்க்க முடியல. அந்த மாதிரியான ஒரு காட்சி எங்கேயுமே இல்லை. அவர்கள் சிவலிங்க மாதிரி ஆக அவர்கள் இருக்க அதை வழிபட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியாக எதுவும் சொல்லப்படவில்லை. இதை ஒரு முதல்ல மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே ஒரு மிகப்பெரிய சான்று அப்படிங்கிறத உரையிலேயே நமக்கு காட்டிட்டார். அதனால இதுதான் முதற் கடவுள், அதுதான் முதற் கடவுள்னு இப்படியே சொல்லிட்டு இருக்கிறவங்க அவங்க தமக்குள்ளேயே ஒரு தெளிவு இல்லாமல் தாம் சொல்லுவதே சரி அப்படின்னு மற்றவர்களினுடைய கருத்தை கலந்து சிந்திக்காத பகுத்துணர்வு இல்லாதவர்கள் அப்படிங்கிறத காட்டுங்க. இதுக்கு ஒரு உவமை கொடுக்கிறார் கடைசி அடியில. தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார்கள். யார் ஒரு தூசு அப்படின்னு சொன்னா பொருள். தூசு அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னது அப்படின்னு சொன்னா பொருள். அந்த நம்ம என்ன பொருளை நாடி நிற்கிறோமோ நாடுகின்ற பொருள் அப்படிங்கிறது தூசு. இப்ப நாடுகின்ற பொருளை அறிந்து விட்டவர்கள் அந்த பொருளை சுற்றி எதோ மறைச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை பத்தி பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் இதெல்லாம் நான் நாடிய பொருள் இல்ல, இதெல்லாம் தள்ளி இதெல்லாம் விலக்கினா ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கறத நினைப்பார்களே ஒழிய அந்த சுத்தி இருக்கின்ற அந்த பொருள்களையே பிடித்து கொண்டு இதுதான் நான் நாடிய பொருள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அப்ப சுத்தி இருக்கிற பொருள்கள் அத்தனையையும் இது மறைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பொருள் அப்படிங்கறத உணர்ந்தவர்கள் தான். யார் ஒருவர் தூசு அறிந்தார், தூசை பிடிச்சிட்டாங்களோ, தூசு பத்தி புரிந்து கொண்டார்களோ, பிடித்தவர் அப்படிங்கிற தூசு பற்றி புரிந்து கொண்டவர்கள் சுத்தி இருக்கின்ற மற்ற பொருள்கள் தூர்ப்பு. இப்ப தூர்ப்பு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பொருள் என்னது அப்படின்னு சொன்னா ஒரு மூடி மறைச்சது, மூடி மறைத்த நிரப்பி இருக்கிற ஒரு பொருள் அர்த்தம். இப்ப நம்ம கிணறுன்னு இருக்கு வச்சுக்கோங்க. அந்த கிணறுல தண்ணி இல்லையா, கிணறு அப்படின்னால அந்த கிணறுல தண்ணி தான் நாம் நாடுகின்ற பொருள். கிணற்றிலே நாம் நாடுகின்ற பொருள் என்னது, தண்ணி. அப்ப அந்த தண்ணி இங்க இல்ல. அப்ப தண்ணிக்கு மேல கொஞ்சம் நிறைய
நிறைய மண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த மண்ணு இதுதான் தண்ணின்னு சொல்லுவோமா? இல்ல, இது மறைச்சுக்கிட்டு இருக்குது. உள்ள இருக்கிற தண்ணி மேல இது நிரப்பி இது அதுக்கு மேல நிறைஞ்சு நின்று தண்ணி மறைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? தூர் வர்றதுதான். அப்ப அந்த தூரை எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கறதா. எதெல்லாம் மறைத்து கொண்டு நமக்கு நாடிய பொருளை காட்டாமல் இருக்கின்றனவோ அவையெல்லாம் தடையாக இருக்கின்ற பொருள். அந்த தடையாக இருக்கின்ற பொருளை எல்லாம் விலக்கி விட்டால் நம்ம நாடிய பொருள் கிடைச்சிடும். அப்ப நாடிய பொருள் கைகூடணும் அப்படின்னு சொன்னா அங்க தடையாக இருக்கின்ற பொருள்களை விலக்க வேண்டும். அந்த தடையாக இருக்கின்ற பொருள் தான் தூரு. அப்ப அந்த தூராக இருக்கிற பொருளை போய் இதுதான் நான் நாடிய பொருள்னு புடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார்கள். யாரு? உண்மையாக பொருளை நாடிய பொருளை உணர்ந்தவர்கள். அப்ப இந்த இதெல்லாம் இந்த எனது உருவத்திலே இருக்கின்ற இந்த தன்மைகள் இவ தொழில் பொருட்டு அவர்கள் கொண்ட வடிவங்கள். இத போய் நம்ம பிடித்து கொண்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப உண்மையான பொருளை புரிந்து கொண்டவர்கள் இந்த தூரை புடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டார்கள். தூரும் அறிந்தவர்களே, தூர் அறிந்தவர்களே, தூசு பிடித்தவர்கள் தூர் அறிந்தவர்கள். ரொம்ப அருமையான வார்த்தை. ஓமை, அந்த ஓமை வழியாக நமக்கு இதனை புரிய வைத்தது. இந்த பள்ளத்தை மூடி விட்டுருதான். அப்ப அந்த பள்ளத்துல உள்ள தூரை எடுத்துட்டோம்னா பள்ளம் கிடைச்சிடும். பள்ளம் கிடைச்சிச்சுன்னா உள்ள இருக்கிற நாடி நிற்கின்ற நீரும் நமக்கு பெற்றுவிடும். அப்ப நீரை அறிந்தவர்கள் தூரை விலக்கி விடுவர் அப்படிங்கறதான் இந்த இடத்துல நமக்கு காட்டிய ஈசன் இருக்கும் இருவினைக்கு அப்புறம் ஈசம் உலகில் பெருந்தெய்வமானது. பீஜம், பீஜம்ங்கிறது இந்த இடத்துல சிவலிங்கம். சிவலிங்கத்தை வைத்து காட்டுவார். அதை விட்டுட்டு ஈசன் இது அது என்பார் நினைக்கிறார். தூசு பிடித்தவர் தூர் அறிந்தார். சின்ன பாட்டுக்குள்ள எவ்வளவு விஷயத்த வச்சுட்டாங்க. அருமை. அடுத்த பாடல் போலாமா? வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 89. சிவன் முதல் மூவரோர் அடைவர் சிறந்த அவை முதல் ஆறிருந்து ஒன்றாகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. ஒளிப்புரை. சிவன் சதாசிவன் மகேஸ்வரன் என 3ஆகவும் சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன் மாலயன் என 5ஆகவும் தொகுத்தும் வகுத்தும் சொல்லப்படுகின்றனர். நிலைகளே சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவன், மகேஸ்வரன், மாலயன் என 9ஆக விரித்து சொல்லப்படும். அந்நிலைகள் எல்லாம் முதல்களாகிய விந்து நாதங்களின் நின்றே தோன்றுவதால் யாவும் அத்தொகுதி தலைவனாகிய சிவபெருமான் ஒருவரது நிலை வேறுபாடுகளே என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடவுள் அன்று. சரி, நல்ல விளக்கமா, படிப்பறையே நல்ல விளக்கமா இருக்கு. சொல்றவங்களை நீங்களும் நல்லா சொன்னீங்க. நல்லா நிறுத்தி நிதானமா கரெக்டா எங்க நிறுத்தணுமோ அதை நிறுத்தி சொல்றப்போ நல்லா புரியுற மாதிரியே இருக்கு. நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவு சிவன் நல்லா இருந்துச்சுமா. சிவன் முதல் மூவரோடு ஐவர். மூவர்னு சொன்னாலும் ஐவர்னாலும் எல்லாம் அங்க எம்பெருமான் தான். அவனே ஒரு நேரத்துல 3 பேரா நிக்கிறான், ஒரு நேரத்துல 5 பேரா நிக்கிறான், ஒரு நேரத்துல 9 பேரா இருந்து இங்க விரிந்து இருந்து செயல்களை காட்டுகின்றான். இப்ப அத நம்ம எந்த நேரத்துல எந்த இடத்துல அவன் எப்படி எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுதான் இங்க நமக்கு தொகுத்து சொன்னதா, வகுத்து சொன்னதா, பிரித்து சொன்னதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இங்கதான் சித்தாந்தம் அப்படிங்கறதனுடைய அவசியம் நமக்கு புரிய வருது. இல்லாட்டினா சைவ சித்தாந்தம் படிக்கணுமா, படிச்சுதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எடுத்த உடனே ஒன்னும் நமக்கு சைவ சித்தாந்தத்தினால எல்லாம் புரிஞ்சிருச்சா அப்படின்னா தெரியாது. ஆனா சைவ சித்தாந்தம் படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா பின்னால இந்த மாதிரி நான் ஒரு கருத்துக்கள் வருகிற போது நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படிங்கறதான். அப்படி இதுல பாக்குற போது சிவ தத்துவங்கள்ல நம்ம பாக்குறோம் நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை இப்படி 5ஆக வகுத்து சொல்லப்பட்டது. இப்ப அந்த 5ஐயே தொகுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவாங்க? சிவன், சதாசிவன், மகேஸ்வரன் இப்படி சொல்லுகின்ற அந்த கருத்தும் இருக்கு. அப்ப சிவன்ல
நாதம் விந்து ரெண்டும் அடங்கி நிற்கும். சதாசிவன் மகேஸ்வரத்துல மகேஸ்வரன் சுத்தவித்தை ரெண்டும் அடங்கி இருக்கும். அதுதானே வழியா, அதுக்காக அது ரெண்டும் கிடையாதுங்கிறது இல்ல. அப்போ ஒண்ணு தொகுத்து வைக்கிறது, இன்னொன்னு வகுத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுவதுதான். சரி, இன்னும் அவனுடைய செயல் வகையிலே லயம், போகம், அதிகாரம் அப்படின்னு பார்க்கிற போது எல்லாவற்றையும் ஒடுக்கி தன்னுள்ளே வைத்து காத்து நின்ற அந்த தன்மையும் எம்பெருமானிடத்து உண்டு. எல்லா உயிர்களுக்கும் போகத்தை அள்ளி கொடுத்து இப்போ ஒவ்வொரு உயிரும் இங்க அனுபவிச்சுட்டு இருக்குது. என்னென்னமோ அனுபவிக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்ப நம்ம இப்ப திருமந்திரத்தின் வழி அனுபவிச்சுட்டு இருக்கோம், இன்னொருத்தவங்க வேற ஏதாவது வழி அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு உயிருக்கும் உள்ள அந்த ஒவ்வொரு பறவைகளும் விலங்குகளும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. இது எப்படின்னா எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியா இருந்து போகத்தை அருளுவதனால்தான். அதே சமயம் ஒவ்வொரு உயிருக்கும் அங்க கூட இருந்து ஒவ்வொரு பொருளையும் அங்க ஆக்கியும் காத்தும் அழித்தும் ஒவ்வொரு கணமும் ஏதேதோ செய்து அங்க அனுபவிக்க வைத்துக் கொண்டு இருக்கின்றார். அப்ப அனுபவம் கிடைப்பதற்கு துணை நிற்கின்ற அத்தனை பொருள்கள். அனுபவத்தை தருவது சதாசிவம்னா அனுபவத்திற்கு துணையாக எத்தனை பொருள்கள் இருக்கு. அப்ப அத்தனை பொருள்களையும் அங்கே வகைப்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தி வைக்கின்ற தன்மையில பார்க்கிற போதுதான் மகேஸ்வரன், மாலயன், ருத்ரன் இவங்கெல்லாம் நமக்கு அமைகின்ற தன்மை. இப்படி விரிந்து நிற்கின்ற தன்மை. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னாதான் இங்க சில கருத்துக்கள் எல்லாம் புரிய வரும். அதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எம்பெருமானுடைய ஞானமும் கிரியையும். எல்லா உயிர்களுக்கும் போகத்தை அளித்துக் கொண்டே இருக்கிறான்னா அந்த போகத்தை அளிப்பதுதான் அவனுடைய இச்சை. அவனுடைய இச்சா சக்தி தான் நமக்கு இப்படி அனுபவத்தை தந்து கொண்டு இருக்கிறது. அப்படி அனுபவத்தை தருகின்ற பொழுது ஞானமாகவும் கிரியையாகவும் இருந்து இங்க அத்தனையையும் உணர்த்திட்டு இருக்குது. உணர்த்துவதும் அதை செயல்படுத்துவதும், ஏன் நாம செயல்படுத்தி நம்மை செய்விப்பதும், இதுதான் எம்பெருமானுடைய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. அதுல இச்சா சக்தி அங்க நமக்கு அனுபவத்தை தந்து கொண்டு இருக்கின்ற தன்மை அது ஒரே மாதிரிதான். ஞானமும் கிரியையும் தான் வேறு வேறு வகையிலே இருந்து இந்த 5 தத்துவங்களாகவும் அதன் விரிவுகளாகவும் இருந்து நமக்கு பலவற்றை உணர்த்தி கொண்டு இருக்கிறது. இப்ப நாதம், வித்து அப்படின்னு பாக்குறப்ப அது அந்த எம்பெருமானுடைய ஞான சக்தி தான் பொதுவுல இருக்கிறப்ப அது சிவம். அதே சிறப்பா இருக்கிற போது நாதம். அது எம்பெருமானுடைய கிரியா சக்தி பொதுவுல இருக்கிறப்ப சக்தி. அதுவே சிறப்புல இங்கே செயல்படுத்துகின்ற பொழுது விந்து. இப்படியாக நாளாக அது அதை பத்தி சொல்லுகிற பொழுது பரநாதம், பரவிந்து, அப்புற ஞானம், அப்புற விந்து, அப்புறநாதம், அப்புற விந்து, இப்படி எல்லாம் நமக்கு அத பிரிச்சு காமிச்சிருக்காங்க. இதுதான் எம்பெருமானுடைய அந்த ஞானமும் கிரியையும். சதாசிவம் ஒண்ணுதான், அது தெரியும் நமக்கு. ரெண்டும் சமமாக இருந்து செயல்படுத்துகின்ற தன்மை, செலுத்தி நிற்பது. இப்படி அதுக்கப்புறம் மகேஸ்வரன் வருகிற பொழுதுதான் அங்க வித்யேஸ்வரன் அப்படிங்கிற நிலையில இருந்து எம்பெருமான் அந்த வித்யேஸ்வரர்களை அதிர்த்து இருந்து பலவற்றை செய்கின்றான். அது அந்த 8 வித்யேஸ்வரர்கள் அவர்கள் மூலமாக பலவற்றை நமக்கு செய்வித்து நிற்கின்றான். இப்படி அவன் நிற்கிற போது 9ஆக நிற்கின்ற, விரிந்து நிற்கின்ற தன்மையை தான் 2வது அடியில சொல்றார். அவை முதல் 6, 2, 1, 6, 2, 8, 8, 1, 9, 1. அப்ப சிவன் முதல், சிவனாகிய அந்த முதன்மையுடைய சிவபெருமான் மூவராகவோ ஐவராகவோ சிறந்த அவை முதல் அந்த எம்பெருமான் தான் 6, 2, 1, 9ஆகவோ இருக்கின்ற. இது எல்லாமே ஒன்றாகும்.
எல்லாமே ஒன்றே. இவ்வாறு விரித்து வகுத்தும் தொகுத்தும் விரித்தும் சொல்லப்படுகின்றது. ஒன்றாகும் அப்படிங்கிறது அதான், அது ஒண்ணுதான். எம்பெருமான் சிவபெருமான் ஒருவன் தான் இப்படியாக இருக்கிறான் கட்டிட்டு அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க. இவற்றிற்கு முதலாக இருப்பது வேற எதுவும் இல்ல, அந்த நாதம் விந்துதான், எம்பெருமானுடைய ஞான முந்திரியையும் தான் என்பதை அந்த இடத்துல நமக்கு உணர்த்தி விட்டு கடைசியில சொல்ற சபை முதல் சங்கரன் தன் பெயர் தானே. அவை அதுதான் சபை. சவன சிறப்புடைய இவை, சிறப்புடைய இவை அப்படிங்கிறது அவைதான் முதன்மையுடைய சங்கரனுடைய பெயர்கள். அந்த விரிந்து இருக்கின்ற அந்த அவனுடைய தன்மையினால் வந்த வேறு வேறு பெயர்கள் அப்படிங்கிறத இந்த பாடல் வழி நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இது கொஞ்சம் உடனே புரிந்து கொள்ள முடியும்னு சொல்ல முடியாது. எப்படியோ எம்பெருமான் சிவபெருமானே பல விதத்திலே விரிந்த தொகுத்து நின்றும் வகுத்து நின்றும் விரித்து நின்றும் நம்மை செயல்படுத்தி நம்ம எல்லாம் பேரின்பத்திற்கு அழைத்து சொல்லுகிறான். இதை நம்ம கொண்டு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு இந்த பாடல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றாகும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த பாட்டுக்கெல்லாம் 51 பாடல் எண் 90. பயன் அறிந்த அவ்வழி என்னும் அளவில் அயனொடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. நயனங்கள் மூன்றுடைய நந்தி தமராம் பயணம் பெறுவீர் அவ்வானவராலே. பொழிப்புரை. மேற்கூறிய நிலைகளால் உயிர்களுக்கு விளையும் பயன்களை அறிந்து அவற்றை முறைப்படுத்தி எண்ணுங்கால் சீகண்ட உருத்தருக்கு கீழ் நிற்கும் அயன் மால் என்பவர் தாமும் நமக்கு அயலாவர் அல்லர். அதனால் நீவே அக்கடவுளராலும் சிவனுக்கு அடியவராகும் வகையை பெற முயல்வீராக. பயன் அறிந்து அவ்வழி எண்ணும் அளவில் முதல்ல எடுத்த உடனே சொல்லிட்டேன். பயன் அப்ப உயிர்களுக்கு பயன்பாட்டுக்காகத்தானே இவ்வளவும் பண்றான் எம்பெருமான். இந்த மாதிரியா இத்தனை வடிவங்களை எல்லாம் கொள்ள வேண்டும், இத்தனை தன்மைகளோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணும் ஒரு அவசியமும் இல்லையே. நம்பொருட்டு நமக்கு பயன் கிடைக்கணுங்கிறது பயன் அறிந்து நம் பயன் அறிந்து அவ்வழி எண்ணும் அளவில் நமக்காக அவன் செய்கின்ற அந்த தன்மையை நாம நினைத்து பார்த்தோமானால் அவன் எப்படி எல்லாம் அவன் அருள் செய்கின்றான்ங்கிறது நம்ம கொஞ்சம் புரிய வரும் அப்படிங்கறத சொல்ற. அப்படி சொல்ல வருகின்ற பொழுது அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லைங்கிறது புரிஞ்சிருங்கிறது திருமூலர் சொல்ற முக்கியமான வார்த்தை இது. இதை நம்ம நல்லா நினைச்சு பார்த்தோம்னா உயிர்கள் பொருட்டு உயிர்கள் நன்மை விளைவதற்காக அவங்கள அங்கங்க நிறுத்தி அவர்கள் வழி எவ்வளவோ விஷயத்தை எம்பெருமான் நடத்துறான் அப்படின்னு சொன்னா அவ்வாறு நடத்துவது உயிர்களின் நன்மை பொருட்டு. இன்னும் அந்த பக்குவம் அடையாத உயிர்களுக்கு நன்மை விளைவிப்பதற்காக இந்த மாதிரி அயனோடு மால் இவர்களையும் வைத்து பலவற்றை நடத்துகின்றார். அவன் ஒண்ணு நமக்கு அந்நியம். அதனால இந்த திருமாலோ பிரம்மனோ நமக்கு அந்நியம் இல்லை. நல்ல மனதில் வச்சுக்கணும். அப்பதான் இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்க யாரிடத்தும் காழ்த்து கொள்ள மாட்டார்கள், கொள்ளக்கூடாது. அது ஒரு முக்கியமானது. சைவத்தினுடைய முக்கியமான கருத்தை என்னன்னா எந்த சமயத்தோடும் காழ்ப்பின்றி அணுகுவது சித்தாந்தம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால அயனோடு மால் நமக்கு அந்நியம் கிடையாது. நம்ம கூட இருந்து நமக்கு உதவுறவங்க தான் அவங்களும். ஆனா எம்பெருமான் சிவபெருமான் தான் அவர்களின் வழி நமக்கு உதவுகின்றாருங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அதையும் ஒரு பக்கம் ஞாபகத்துல வச்சுக்கணும். நயனங்கள் மூன்றுடைய நந்தி தமராம். அப்ப யோசிச்சு பாருங்க, எம்பிரான் இல்லையா நமன் தமர் நம் தமர் யார சொல்றாரு? சுந்தரரை சொல்றாரு இல்லையா? சுந்தரர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க உபமன்யு முனிவர் கிட்ட. அந்த பக்கத்துல இருக்கிற முனிவர்கள் எல்லாம் தென் திசை நோக்கி நீங்க வணங்குறீங்களே, யார் வர்றான்னு யார பார்த்து வணங்குறீங்க? எபெருமான் சிவபெருமானை தவிர வேற யாரையும் நீங்க வணங்க மாட்டீர்களே, இப்ப அந்த பக்கம் பார்த்து வணங்குகிறீர்களே என்று உடன் இருக்கின்ற மற்றவர்கள் கேட்க, அப்ப உபமன்யு முனிவர் சொல்றாரு, நம் தமர் எம்பெருமானுடைய தமர் வராரு. ஊரன்
நம் தமர் ஊரன் என்றான். அப்ப எம்பெருமான் சிவபெருமானே கூறியது என்னன்னா, அவன் வந்து என்னோட நண்பன். அப்ப தமர்னா என்னது? நண்பன். சுந்தரர் யாரு? எம்பெருமானுக்கு நண்பர். இங்க காமிக்கிறாரு திருமூலர் நயனங்கள் 3 இந்த எம்பெருமானுக்கு இந்த அயனும் மாலும் நண்பர்கள் தமராம். அப்ப அயலவர்கள் இல்லை, அடியவர்கள். அவர்கள் எம்பெருமானுக்கு அணுக்கமானவர்கள் தான் என்பதையும் காட்டுகிறார். அப்படி தவம் செய்தவர்கள், தவம் செய்து இந்த தகுதி பெற்றவர்கள் என்பதனால் தான் அவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கின்றார். அப்ப எம்பெருமானிடத்து அவர்களும் அன்பு கொண்டவர்கள் அல்லவா? எம்பெருமானிடத்து அவர்கள் அன்பு கொண்டவர்கள்ங்கிறப்ப அவங்களை எப்படி நம்ம வந்து அந்நியமா நினைக்க முடியும்? எம்பெருமானுக்கு அன்பு உள்ளவுடைய அத்தனை பேரும் நம்ம சொந்தக்காரங்க. அதுதான் முதல்ல இல்லையா? ஒரு முறை கோயிலுக்கு போனப்ப சொன்ன வார்த்தை எனக்கு இன்னைக்கும் காதுக்குள்ள இருக்கு. பக்கத்துல வந்துட்டு இருந்தாங்க, இன்னும் நல்லா பேசிட்டு இருந்தோம். அப்ப இன்னொருத்தங்க கேட்டாங்க, என்ன உங்களுக்கு சொந்தக்காரங்க? ஆமா, எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் அவங்க அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பிள்ளையார் சொந்தம், அவங்களுக்கு இந்த பிள்ளையார் சொந்தம், அப்ப நாங்க 2 பேரும் சொந்தக்காரங்க தானே. எனக்கு அது தூக்கி வாரி விட்டுச்சு. இப்ப எவ்வளவு ஒரு அந்த இடத்துல அவங்க வந்து எம்பெருமான் பிள்ளையார வந்து அவங்க எப்படி நினைச்சிருக்காங்க பாருங்க. எம்பெருமான் பிள்ளையார் வந்து எனக்கு சொந்தம், எனக்கு சொந்தக்காரர், அப்படி எனக்கு நண்பர் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்க கிட்ட இருந்தது பாருங்க. ரொம்ப அருமை. அடிக்கடி நான் அதை நினைப்பேன். அது போல இங்க எம்பெருமானுக்கு தமர் யாரு? அயனும் ஆளும். அப்படி தமராக இருக்கின்றவரிடத்து அவர்கள் நமக்கு அந்நியமாவார்களா? எம்பெருமானுக்கு யாரெல்லாம் தமர்களோ அவர்களெல்லாம் நமக்கும் தமர்கள் தான் என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்பதை திருமூலர் இந்த பாடல்ல பயணம் பெறுவீர் வானவராலே அந்த இதெல்லாம் இந்த வகை எல்லாம் அவர்கள் பல வகையிலே நின்று அருள் செய்கின்ற என்ற அந்த சிந்தனையை பெறுவீர் வானவராலே. வானவர்னு இங்க சொன்னது இந்த 2 பேர் தான், திருமாலும் பிரம்மனும் தான். இந்த திருமாலும் பிரம்மனும் இவர்கள் 2 பேராலே இந்த வகையை அறிந்து கொள்ளுங்கள். இந்த அவர்களுடைய தன்மையை காட்டுகின்ற சிந்தனையை பெறுவீர்களாக என்று நமக்கு இந்த இடத்துல காட்டிவிட்டார். இந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஒரு பெரிய கருத்தை உரையாசிரியர் நம்ம அருணவடிவேலு ஐயா விளக்கம் தருகிறார். அது கொஞ்சம் விரிவான விளக்கம். அணுபட்சம் சம்புபட்சம் பற்றிய கருத்து அடுத்த வாரம் நாம் சிந்திக்கின்ற பொழுது, அடுத்த பாடலை நாம சிந்திக்கிற போது இந்த சம்புபட்ச அணுபட்சத்தை பற்றிய சிந்தனையையும் மேற்கொண்டு விட்டு அதுக்கப்புறம் அந்த 52வது பாடலை தொடருவோம். அதாவது 91வது பாடலை நம்ம தொடருகின்ற பொழுது அணுபட்ச சம்புபட்சம் பற்றிய சிந்தனையையும் மேற்கொண்டு அதன் பின்பு அடுத்து வருகிற பாடல்களை பார்ப்போம். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிட்டே கூட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கடைசியில 5 பாடல்கள் சில புக்குல மும்மூர்த்திகள் முறைமையில வருதுமா? 86, 87 பார்த்து அவங்க சரியம்மா, அத மாட்டி குச்சிக்கணும். நம்ம அத அப்ப முந்தின பகுதியை கொண்டு வரணும். சரிம்மா, நன்றியம்மா. நிறைவு பண்ணிக்கிடுவோமாமா? நிறைவு பண்ணிக்கலாம். வணக்கங்கம்மா. வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதீர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வாழ்க அந்தன வாழ்வரானினம் வீழ்க தன்புணல் வேந்தன் போகுக ஆள்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே.
கைலாய பரம்பரையை சுஞான போதரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழியில் திருவாவுதுரைவாள் குரு நமசிவாய தேவன் சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூடு தலேகமாதோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றிமா. திருச்சிற்றம்பலம். நன்றி.